அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு 1446வது நிகழ்ச்சி, சமூகமும் சமூக ஊடகமும். இந்த தலைப்பு எப்பயுமே பேச வேண்டிய தலைப்பு தான். ஆனா நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கோமானா இப்படி ஒரு தலைப்பு கொடுத்து பேசணுமான்னு இல்லை. சமூக ஊடகங்களை பத்தி பேசியிருக்கோம், அப்பப்போ ஏதாச்சும் பேசுவோம், சைக்காலஜி பேசியிருக்கோம், சில நேரம் பல செய்திகளை அங்கங்க சொல்லிட்டு போயிடும், தூவிட்டு போயிடுவோம். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பத்தி பேசியிருக்கோம், வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ஒரு முறை பேசணும், அதை பத்தி பேசணும். சமூக ஊடகம் அப்படின்ற பட்சத்துல சமூகம் ஊடகம் ரெண்டும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கறது ஒரு காலத்துல இருந்தது. இப்போ சமூக ஊடகம்ன்றது எல்லா சமூகமும் எல்லாருமே சமூக ஊடகத்துலதான் நம்ம பயணிக்கிறோம்ன்றது பெரும்பாலும் இல்லாதவங்க இருக்கிறாங்க. வெரி சார், ஏதோ சத்தம் வருது. பெரும்பாலும் எல்லாருமே சமூக ஊடகத்துல நம்ம பயணிக்கிறோம். அது கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுங்க சார். தொடங்கிய காலம் முதல். உங்க மைக்கு தான் பிரச்சனை, உங்க ஸ்பீக்கர் ரொம்ப பிரச்சனை. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இப்ப கேக்குது இல்ல லதா மேடம்? ரைட், ஓகே. சமூகம் நமக்கு ஒரு காலத்துல நம்ம செய்தித்தாள்கள் படிப்போம், மீடியா மீடியா அப்படின்ற பட்சத்துல இப்போ பிரிண்ட் மீடியா இருந்தது, அப்புறம் டெலிவிஷன் மீடியா வந்தது, நமக்கு நிறைய மீடியா ஒன் பை ஒன்னா வந்தது. இந்த சமூக ஊடகத்துல சமூக சோசியல் மீடியா வந்த பிறகு நெருங்கிய தொடர்பு, ஒவ்வொருத்தருக்கும் பலரோட நெருங்கிய தொடர்பு, அதாவது வெர்ச்சுவலா வச்சிருக்கோம். டைரக்டா இல்லைனாலும், ஒரு பர்சனலா நம்ம போய் தொடர்பு இல்லைனாலும் வெர்ச்சுவலா இருக்கு. அந்த வெர்ச்சுவல் தொடர்பு பிறகு பிற்காலத்துல ஒரு நெருங்கிய தொடர்பாகவும் நமக்கு மாறி இருக்கு. இந்த தொடர்பு மூலயமா இதுல ஊடகமாகவும் செயலாற்றுது சமூக ஊடகம். அதே நேரத்துல ஒரு நட்பு வட்டமாகவும் செயலாற்றுது, பல கற்றலுக்கும் உதவுது, பல விதங்கள்ல உதவுதுன்றதுதான் உண்மை. அப்போ சமூக ஊடகம் நமக்கு எந்த விதத்துல பயனளிக்குதா, இல்ல நமக்கு பிரச்சனை பண்ணுதா அப்படின்னு பார்த்தா எல்லாமே இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், கீர்த்தி கத்தாரன் இதுல பேச வச்சேன், ஒரு முறை பேச வச்சேன். அவங்களோட ஃபர்ஸ்ட் டாபிக், நான் கொடுத்த டாபிக் என்னன்னா, ப்ரொடக்டிவ் சைட் ஆஃப் சோஷியல் மீடியா அப்படிதான் கொடுத்தேன் நான். ஏன்னா அவங்க அந்த சோஷியல் மீடியாவை ரொம்ப ப்ரொடக்டிவா பயன்படுத்தினாங்க, ரொம்ப பயனுள்ளதா பயன்படுத்தி இன்னைக்கும் அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா சோஷியல் மீடியாவை நல்லா அருமையா பயன்படுத்துதான் உண்மை. அப்போ பல செய்திகள் நம்ம பயன்படுத்தாத இருக்கிறோம். இன்னைக்கு காலையில பிரேமா மேடம் ஒரு ஆர்டிகல் போட்டாங்க ஃபன் குரூப்ல. அந்த ஆர்டிகல் யாரெல்லாம் படிச்சீங்க? ரைட், ஆறுமுகம் சார் படிச்சிருக்காரு. வேற யாரும் படிக்கல. ரைட், ஓகே. அதுல பல செய்திகள் சொல்லப்பட்டு, ஆறுமுகம் சார் ஒரு ஓவராலா என்ன படிச்சீங்க நீங்க சொல்ல முடியுமா? மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் சார், எனக்கு ஒரு 2 நிமிஷம் தேவைப்படுது. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பிரச்சனை இல்லை. என்ன சார் கேட்டீங்க? இன்னைக்கு பிரேமா மேடம் போட்ட ஆர்டிகல் சமூக ஊடகத்தை பத்தி போட்டாங்க, ஒரு ஆர்டிகல் போட்டாங்க, ஃபன் குரூப்ல போட்டாங்க. அந்த ஃபன் குரூப்ல இருந்தது, நீங்க படிச்சீங்களா? படிக்கல. ஓகே. அது என்ன செய்தின்னா, பல பல காரணங்களால பலரை த்ரிட்டன் பண்றாங்க, லேடிஸ்லாம் த்ரிட்டன் பண்றாங்க. அந்த த்ரிட்டன் பண்றதுனால நம்ம சமூகத்துக்கு, நமக்கு சொந்தமா பயப்படுறதை விட சமூகத்துக்கு நிறைய பயப்படுறோம் அப்படின்றது ஒரு பக்கம். இந்த சமூக ஊடகத்தினால பலரோட பிரச்சனைகள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பெரிய பிரச்சனைகள் ஆகுது. தவறே செய்யாதவங்க கூட இன்னைக்கு
தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு அந்த ஆர்டிகல் ஒரு குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் பல செய்திகளை கொடுத்துருக்காங்க. அது உண்மையானா அது உண்மையும் கூட. ஆனா அதே நேரத்துல பல மாற்றங்களும் இருக்குது, பல நல்ல முறையில நம்ம பயன்படுத்துவதும் இருக்குது. அதனாலதான் யோசனை காலையில வந்து இன்னைக்கு நம்ம வந்து இந்த தலைப்பு நான் இன்னைக்கு சைக்காலஜி சப்ஜெக்ட் பேசலாம் தான், காக்னிட்டிவ் பயஸ் பேசலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். சரி, இதுல நிறைய உளவியல் இருக்கு, சரி இதே பேசுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தலைப்பை மாத்திட்டு இன்னைக்கு பேசுவோம் அப்படின்னு தான். சமூகம், அப்போ நம்மளை சுத்தி ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம், சமூகமா இருக்கிறோம், சமூகத்துல இருக்கிறோம். அந்த ஒவ்வொருத்தரோட அங்கமும் நம்மளோட சமூக ஊடகத்துல பயன்படுத்துறோம். நாம அதுக்கு ஒவ்வொருத்தரும் பொறுப்பு வகிக்கிறோம். அதை முறையா பயன்படுத்துறோமா, சமூக ஊடகத்துக்கு நாம முதல்ல முறையா பயன்படுத்துறோமான்றது ஒரு கேள்வி இருக்கு. மற்றவங்க பயன்படுத்துறாங்களான்றது அடுத்த கேள்வி. எந்த விதத்துல நாம பயன்படுத்துறோம், எந்த விதத்துல மற்றவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி சமூக ஊடகத்துல இருக்கிற நாம பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய விஷயங்கள், அது வந்து தொடர்ந்து நம்ம எப்படியெல்லாம் நமக்கு அந்த சமூக ஊடகங்கள் நமக்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்குது, எடுத்து கொடுக்குது அப்படின்ற இது வந்து அதை பத்தி நான் வந்து டிஜிட்டல் சைக்காலஜி பேசுறப்ப அதெல்லாம் பேசியிருக்கேன். உங்களுக்கு நினைவா இருக்கான்றது தெரியல. ஓகே, மகிழ்ச்சி. முதல்ல செல்வகுமார் சார் ஏதோ பேசணும். நீங்க படிச்சீங்களா அவங்க அனுப்புனத? நான் படிச்சிட்டேன். படிச்சீங்களா? ஏன்னா எங்களுக்கெல்லாம் லோடே ஆகல அது. அப்படியா? ஆமா, மார்னிங்கே ட்ரை பண்ணேன். இப்போ நீங்க சொல்லும் போது ட்ரை பண்ண லோடே ஆகல அது. பாத்தீங்கன்னா முழுசா லோட் ஆச்சா? இல்ல இல்ல இல்ல, லோடே ஆகல அது. அப்படியா? எனக்கு வாங்க, ஒரு பிரச்சனை இல்லை படிக்கிறதுல. ஓகே, ஒரு கால் நீங்க இதுல இருந்து லேப்டாப்ல செல்வகுமார் சார் சொல்றது கரெக்ட். அது கொஞ்சம் லோட் ஆகாம தான் இருந்தது. தினமணியில வந்தது. சமூக ஊடகங்களில் அவதூறு அம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல இருக்கு அந்த பக்கத்துல. அது வந்து மொபைல்ல இருந்து நம்ம ஏன்னா அப்பவே வந்து ட்ரை பண்ண போல, அதனால அப்படியே விட்டாச்சு. பரவாயில்ல, சரி, பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்லை. வாங்க சார், ஆரம்பிங்க சார், சொல்லுங்க சார். அதனோட போட்டோ காப்பிய இப்ப நம்மளோட இல்ல மேடம், நான் இங்க இதுலயே எடுத்து வச்சிருக்கேன், நான் ஆன்லைன்லயே எடுத்து வச்சிருக்கேன். பார்க்கணும்னா இப்பயே கொடுத்துருவாங்க, பிரச்சனை இருக்கு சார். நான் பார்த்தது வந்து அவங்க போட்டது வந்து அந்த கருத்து வந்து அத்தனையும் உண்மை சார். அது ஒரு மனுஷன் வந்து ஒரு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துல வந்து சொந்த பந்தங்களுக்கு பயப்படுறானோ இல்லையோ, ஆழமா வந்து சமூகத்துக்கு தான் பயப்படுறான். மற்றவங்க நம்மளை பத்தி மற்றவங்க எப்படி விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிறது, அதுக்கு தான் இப்ப ரொம்ப அதிகமா பயப்பட வேண்டியிருக்கு. ஆரம்ப காலத்துல வந்து இந்த சமூகத்துல வந்து ஒரு கருத்தை தெரிவித்து அந்த கருத்தை பார்க்கறதுக்கும் மற்றதுக்கும் இருந்தது. இப்ப நம்மளை பத்தி யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோ என்னவோ ஏதோன்னு சொல்லி இப்ப நம்ம சொந்த பந்தங்களுக்கு பயப்படுறதை விட ஒரு குடும்பமே வந்து குடும்பத்துக்கே பயப்படுறத விட்டுருக்கு. அது வீட்டுக்கு வந்து மகளோ மருமகனோ ஏதோ இருந்தாங்க, மருமக வந்தான்னு வச்சுக்க, என்னதான் நம்ம அவங்களை நல்லபடியாக நடத்தினா கூட கடைசியில் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து நான் வந்து வரதட்சணை கொடுமையில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு போடாமல் நான் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் நான் போட்டேன்னா உங்கள் பேர் கெட்டு போயிருந்தோம்னே. இப்போ அவங்க வீட்டில் உள்ள உண்மையாகவே நல்லபடியாக நடத்துனா கூட அதை வந்து பயந்து வந்து ஐயோ நம்ம இந்த மாதிரி பேர் வந்தால் என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு போகிற அளவுக்கு இப்போ வந்து நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து இப்போ இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த கருத்தை வெளிப்படுத்தி தான் அந்த கருத்து இருந்ததுன்னு நினைக்கிறேன். நிறைய இதையொட்டி நிறைய கருத்து வந்தது. நான் அதை நல்லா முழுமையாக படித்து பார்த்தோன்னே நமக்கு ஆமாம், நம்ம ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம், முதல்ல வந்து ஒருத்தர் பேசுறதுக்கு பார்த்தோம், யூடியூப்ல வந்தது கருத்துக்கள் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்மளை பற்றி அவதூறாக சொல்லிடுவாங்களோங்கிற அந்த பயம் வந்து மக்கள் மனசில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அதில் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. மக்கள் வந்து இந்த மாதிரி அந்த கருத்துக்களை வந்து போடக்கூடாது. ஊடகவியலாளர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாம் என்னதான் சொன்னா கூட நாம வந்து கருத்துக்களை வந்து நம்ம பதிவிடும் கருத்துக்கள் வந்து எளிதா வந்து மக்களை போய் சேருது. அதனால அதை வந்து நம்ம பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கிற கருத்தும் அந்த இதுல கட்டுரையில் இருந்தது. இனியாவது அந்த மாதிரி இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வெளிப்பாட்டாக அது இருந்ததுங்கிறத நான் வந்து இதுல வந்து ஒரு வரி வரும், நீங்க சொன்னதெல்லாம் சரி, உண்மை.
பொய் அரியாசனம் ஏறி ஆ, அமர்ந்து ஆ, விடுகிறது அப்படின்ற மன்னிக்கிறேன். அதை சொல்ல அப்படின்ற மாட்டேன். அப்படின்ற அதாவது ஒரு வரி வந்து என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பொய் பண்ணுச்சு. உண்மையை ஏன் விட வந்து பொய் தான் அரியாசனம் ஏகி ஏன் முன்னோடி ஏன் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு நடைமுறையில நடந்திருக்கு. இன்றைய சூழல்ல நடைமுறையில அது நடந்திருக்கு. பொய் அரியாசனம் ஏறி உட்கார்ந்து தான் இன்னைக்கு நாம வந்து பல விதங்கள்ல நாம கஷ்டப்பட்டு இருக்கோம். பலர் கஷ்டப்படுறாங்கன்றது நிதர்சனம். அந்த சூழல் வந்து மாறி வேற மாதிரி இருக்குதுன்றது, பொய்களை பரப்பியே பல செய்திகளை பண்றாங்க. உண்மையை சொல்றதுக்கு சொல்றது இல்ல. அதாவது பொய் சொல்லும் போது உண்மையும் சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லலாம், பொய்யும் சொல்லலாம், தவறில்லை. ஆனா பொய்யை மட்டும் சொல்லி உண்மையை மறைச்சு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது நிறைய நம்புறாங்க, மக்கள் நம்புறாங்க. இதெல்லாம் அந்த வரி ரொம்ப என்ன பாதிச்சது. உண்மைதானே? அதுதானே ஆமா, நிதர்சனம். பொய் உண்மைதான். அதுதான் பொய் உண்மை. தானே பொய் பொய் தானே தான் அரியாசனம் பொய் தானே ஏகிருக்கிறது உண்மைதான். அரியசனம் ஏறி இருக்குது அப்படின்றது நிதர்சனம். அது ஏன்னா நம்ம நம்ம பொய்களையே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளோட ஏஐ சிஸ்டம் வந்து பொய்களை மட்டும் தான் காமிக்கும், வேற எதையும் காமிக்காது. நம்ம வேற நிஜங்களை பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த நிஜங்களை மட்டும் தான் காமிக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து ப்ரோக்ராமிங் எழுதி வச்சிருக்காங்க. அல்கரிதம் அப்படிதான் ஒர்க் பண்ணுது. அதனால வந்து மக்களுக்கு வந்து இன்னொரு பக்கம் வந்து மறைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்வையிலிருந்து கவனத்தை அந்த அந்த கவனத்துக்கு போய் அங்க போய் பார்க்கணுன்ற எண்ணம் கூட வரதில்லை. ஸோ அப்ப என்ன பண்ணுதுன்னா இந்த செய்திகள் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மூளையை ஆக்குப்பை பண்ணுது. நம்மளோட பிரெயின்ல வந்து ஒரு பகுதியை எடுத்துக்குது. அந்த பிரெயின்ல எடுத்து நம்ம வந்து அதோட தான் வாழறோம். அதை தான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட பல பல செய்திகளை நாம உள்வாங்கி பயணிக்கிறோன்றது மாற்று கருத்து இல்லை. பெரும்பாலும் நான் எல்லாம் சோசியல் மீடியால ஃபேஸ்புக்ல இல்லைன்னு பலர் சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து ஃபேஸ்புக்ல இல்லைனாலும் இன்றைக்கு வந்து வாட்ஸ்அப் பயன்படுத்துறோம். வாட்ஸ்அப்பும் ஒரு சமூக ஊடகம் தான். அதுல நம்ம பல செய்திகளை அதுலதான் முக்கியமா நிறைய பகிரப்படுகிறது. பொய் செய்திகளும் நிறைய வருது. உண்மை எது பொய் இதுன்றது வித்தியாசமே தெரியாத சில செய்திகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. பேசுவோம். மகிழ்ச்சி சார். இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். ஆறுமுக சார், நீங்க படிச்சதை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி. இங்க பாத்தீங்கன்னா ஆவடியில ஒரு குழந்தை வந்து தவறி விழுந்துடுச்சு. அந்த குழந்தை வந்து ஆனா தவறிதான் விழுந்தது. ஆனா அது அம்மா வந்து அவங்களுடைய இன்னசென்ஸ், அதாவது கேர்லெஸ்னால விழுந்துச்சுன்னு சொல்லி அவங்க ரொம்ப கார்னர் பண்ணி டோட்டலா இந்த சோஷியல் மீடியால வந்து பயங்கரமா அதை இது வைரல் பண்ணி அவங்க கடைசியில அந்த அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இங்க ஆவடியில தான் நடந்தது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சும் இருக்கும். எப்ப நடந்தது? இது ஒரு 6 அது மந்த் வந்து எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும். இல்ல எப்ப நடந்தது? 6 மாசத்துக்கு முன்னாடியா? ஒரு 6 to 1 இயர்க்குள்ள தான் சார். இப்போ ரீசென்ட்லி நடந்தது தான் அது. அது எல்லாம் பெரிய வைரல் ஆச்சு அது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து எவ்வளவு சொல்லியும் கூட வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால திரும்ப 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 அவங்கள கார்னர் பண்ணிக்கிட்டே வந்து மெசேஜ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த போட்டதோட விளைவா வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பேசுறது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்றது. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதெல்லாம் நம்ம விவாதிக்கலாம். மகிழ்ச்சி. நன்றி சார். நல்ல ஒரு செய்தி சொன்னீங்க. அது நல்ல செய்தி இல்ல, இது தேவையான செய்தி, தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. இல்ல நல்ல செய்தி இல்ல. ஆனா இது தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. ஏன்னா பொய்யான ஒரு குற்றம், இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, பொய் வந்து சம்மன் விட்டு உட்கார்றதுக்கு, அது போல இது ஒரு பொய்யான தகவலை வந்து பரப்பி விட்டு ஒரு அம்மா வந்து தன் குழந்தைய வந்து கை தவறுதலா வந்து கை தவறி கூட கிடையாது. அது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் வந்து, ஏன்னா அவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு அடுத்த வீட்டுக்கு எப்படி சார் தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஆனா தெரிஞ்ச மாதிரி தானே வந்து சோசியல் மீடியால வந்து எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கும் அதுதான் நடக்குது. அதுதான் நடக்குது. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. மற்றவர்கள் வேற யாராச்சும் பேசுங்க. அடுத்து சமூகம். சார் நான் பேசட்டுமா சார்? வாங்க சார். சார் ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த சமூக ஊடகம் சொல்கிறோம் இல்லையா, வாட்ஸ்அப்போ அல்லது ஃபேஸ்புக்கோ இருந்தாலும் அதில் என்ன நம்ம படிக்கணும்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இம்பேக்ட் நிறைய வந்து அனலைஸ் பண்ணணும். எதுலையுமே நெகட்டிவ் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஊடகம் இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ், அப்போ கடதாசி எழுதி வச்சுடுவாங்க. இது புதுசு இல்லை. சரி, நம்ம சொசைட்டியில் வந்து நம்ம வாட்ஸ்அப்பை வந்த பிறகு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொய்யான தகவலாக கொடுத்துருப்பாங்க. ஒரு பொண்ணை பற்றியோ ஒரு பையனை பற்றி அவன் சரியில்லை அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து அந்த ரூமர்ஸ் அப்படி இருந்தது. இப்போ ஊடகத்தில் வரும்போது என்னன்னா ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகுது. இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கேஸ் சார், இப்போ சாதாரணமாக ஆரம்பிச்சாங்க ஃபேமிலிஸில்.
வேற ஒரு ஃபேமிலி தெரிஞ்சு. அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன லேடீஸ் சின்ன சின்ன தகராறு போய் இட் வென்ட் அப் டு போலீஸ் கேஸ். அது வர வந்து எடுத்து போயிடுறாங்க. சரி, அதை வந்து என்ன பண்றாங்கன்னா அன்னெசரி எழுதிட்டே இருப்போம் வாட்ஸ்அப்ல. தேவையில்லாத செய்திகள்லாம் வந்து இப்போ நம்ம நெகட்டிவ் பார்த்துக்கிறோம். ஆனா பாசிட்டிவ் பார்க்கணும் சார். பாசிட்டிவ் ஆல்சோ வி ஹேவ் டு அனலைஸ் இட். இந்த இதுல பார்த்தீங்கன்னா ஊடகங்களை சும்மா ப்ளேம் பண்ணக்கூடாது. பாசிட்டிவ் இன்னைக்கு வந்து நம்ம இந்த தளத்துல வந்து ஒரு மெசேஜ் நீங்க பண்றீங்க. ஒரு இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னா வித்தின் நோ டைம். அந்த காலத்துல லெட்டர் எழுதி போடணும், இல்லை நீங்க வந்து இமெயில் அனுப்பிச்சாலும் போய் சேர்றதில்ல. இட் வில் டேக் டைம். ஆனா இன்னைக்கு பாருங்க அந்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. எதுலையுமே நான் சொல்றது வந்து எப்பவுமே நான் வந்து அந்த காலத்துல இருந்து எந்த ஊடகத்துல சொன்னாலும் லைக் ரோஸ் பிளான்ட், ரோஜா செடி. அந்த ரோஜா செடியில முள்ளு இருக்கு, பூ இருக்கு. யாராவது ரோஜா செடி விரும்பாம இருக்கிறோமா? முள்ளு இருக்குண்டு, பூ இருக்கு. அதனால தயவு செய்து வந்து நம்ம இந்த ஊடகத்துல வந்து என்னென்ன வந்து நன்மைகள் இருக்கின்றது அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். நிறைய நன்மைகள் இருக்கா, கெடுதல் இருக்கா? கெடுதல் இருக்கும். அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது இந்த 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 டிஸ்கஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி சூசைட் போல போறாங்க, பிரச்சனைகள் வருது, பேசாம போயிடுறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்துருக்கிறேன், பேசாம போயிடுவாங்க இந்த உலகத்துல இருக்கிற மெசேஜை பார்த்துட்டு. ஸோ வெரி குட் சார், அதான் என்னோட கருத்து. அதான் சார். நன்றி சார், நன்றி. சார் ஆக்சுவலா சோஷியல் மீடியாங்கிறதோட யூஸே இப்ப நிறைய மாறி போச்சு. யூஸ் என்னன்னா நம்ம கனெக்டடா இருக்கிறதுக்கு சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் ஏதாவது டிஸ்கவர், அதாவது ஒரு ரெசிபி ஆகட்டும், ஒரு ட்ரெண்ட் ஆகட்டும், மீம்ஸ் ஆகட்டும், ஏதோ ஒன்று டிஸ்கவர் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய வியூஸ், நம்மளுடைய ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லலாம், பிஸ்னஸ் வியூவில் அட்வர்டைஸ்மெண்ட் கைண்ட் வரத்துக்கு சோஷியல் மீடியா. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ வேற வேற விதமாக போயிடுச்சு. இதில் பிக்கஸ்ட், அதாவது பிக் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், இப்போ லிங்க்டின் கூட கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் நல்ல விதமாக பண்ண நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தேவையில்லாதது வருது. இப்போ இந்த மாதவன் நடித்த அந்த ராக்கெட்ரி சினிமா வந்தது இல்லை சார், அது கூட அந்த ரியல் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அவர் அப்படிதானே அவர் மேலே பழிய போட்டு அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அப்படிதானே ஆணுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டோரியில் கூட சொல்லுவாங்க, அந்த சினிமாவில் கூட. ஸோ அதெல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் தவறான விஷயங்கள் நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுனால வந்து வேணேன் அவர் வந்து வேற கண்ட்ரிக்கு ஏதோ சொல்லிட்டாரு, அப்படிதானே பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஸோ அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம முதல்ல ஓகே இந்த மாதிரி எக்ஸாம்பிள் பயன்படுத்துறதை விட சோஷியல் மீடியாவில் அது ஓகே, சினிமாவை பற்றி நம்ம பேசுகிறோம், நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்றது முதல்ல நம்ம ஒரு கலந்துரையாடணும். நிறைய செய்கிறாங்கன்றது ஒரு பக்கம், நாம் என்ன செய்கிறோம், நம்ம ஒருத்தரும் என்ன எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத முக்கியமாக சொல்லணும். அப்போ அந்த தவறாக பயன்படுத்துறது வந்து நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. அப்படி பேசுவோம் நம்ம. வாங்க மேடம், அமுதன் சார். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். இப்ப சமூகமும் சமூக ஊடகங்களும், அதுதான் தலைப்பு. இப்ப நம்ம சமூகம் எப்படி இருக்குங்கிறத நம்ம அலசுறதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும்னு நான் வந்து கருதுறேன். ஏன்னா அன்றைக்கு நாம பார்த்த சமூகம், இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கும் சமூகம், நாளைக்கு ஒரு நாளைக்குள்ளார மாற்றம் பெறக்கூடிய சமூகம் அப்படின்னு இந்த சமூகத்தில் பல வகையான படிநிலைகள் இருக்கு. அவர்களினுடைய மனநிலை இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நினைக்க வேண்டியதா இருக்கு. முன்னாலன்னா நான் ரொம்ப முன்னால சொல்லல, ஒரு நான் வந்து பள்ளிக்கூடங்கள்ல பாடம் எடுக்கிற காலகட்டங்கள் ஒரு 10 ஆண்டுகள் வச்சுக்காங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள்ல ஆசிரியர்கள் மூலமா பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகள் போய் சேர்ந்தது, பெற்றோர்கள் மூலமா போச்சு. எனக்கு நான் மாணவரா இருந்ததை விட கொஞ்சம் குறைச்சல் தான், ஆனாலும் அதெல்லாம் போச்சு. ஒரு தவறு செய்வதற்கு ஒரு பயம் மனசுக்குள்ளார இருந்தது. ஆனா இன்னைக்கு தவறு செய்வதற்கு பயங்கிறது கிடையாது. அதுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை கண்டுபிடிக்கிறது தான் இப்ப பெரிய வேலையா இருக்கு. ஏன்னா பெற்றோர்கள் நிலை வேற மாதிரி இருக்குது, பிள்ளைகளின் நிலை வேற மாதிரி இருக்கு. யாரும் யாரோடையும் ஒரு இணைந்து ஒரு இணக்கமா ஒரு சின்ன சின்ன விட்டு கொடுத்தல், சின்ன சின்ன அனுசரித்தல், அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேங்குது. நீ தப்பா இருந்தாலும் பரவாயில்ல,
அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் இன்னைக்கு இருக்கு. நிறைய வீடுகள்ல என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறத நான் கேட்டிருக்கேன். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஃபர்ஸ்ட் அடிச்சிடுறா, அப்புறம் பாத்துக்கலாம் எல்லாத்தையும், இப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுது, அந்த வன்முறை திரைப்படங்களை பாக்குறாங்க, எந்த நேரமும் பாக்குறாங்க. அப்போ பழைய திரைப்படங்கள்ல இருந்த அந்த நீதி, அந்த பெயர்கள்லாம் இல்ல. கையில துப்பாக்கி எடுத்து சுடு சுடு சுடுன்னு சுட்டு தள்ளுறது, ஒரு ஒழுக்கம் இல்லாத செயல்கள், இது எல்லாத்தையும் இதுவும் கொடுக்குது, மக்களும் விரும்புறாங்க. இப்படி பார்க்கக்கூடிய எது நல்லது கெட்டதுன்னு புரியாத ஒரு மயக்க நிலையில இருக்கிறது தான் இன்னைக்கு சமூகமே அப்படிதான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை தான் நானும் சொல்லணும்னு விரும்பினேன். ஆனந்த விகடன் இன்னைக்கு நேத்து வந்த ஆனந்த விகடன்ல மாணவர்களின் நிலையை பத்தி ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஒரு டாக்டர் எழுதியிருக்காரு. அதை படிக்கும்போது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அந்த மாதிரி இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் எளிதில கிடைக்கிறதுனால, எந்த நிலையா இருந்தாலும் சரி, வருமானம் குறைவாக இருந்தால் கூட அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்தையுமே வாங்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு. நாம இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது கிடைக்குதுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நிறைய தவறுகள் நிகழுது. அந்த புத்தகத்துல எழுதியிருந்ததை நான் படிச்ச உடனே இன்னைக்கு என்னோட மனசு அவ்வளவு கஷ்டமா ஆச்சு. அப்படி சமூகம் இருக்கும்போது எப்படி சார் இந்த ஊடகங்கள் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஊடகங்கள் எப்படி இருக்கணுங்கிற அந்த பொறுப்பற்ற நிலையில ஊடகங்களும் இருக்குது. அதை சென்சார் இல்லாம எதை போட்டாலும் ஓடணுங்கிறதும் இருக்குது. எதுக்குமே ஒரு வரையறை இல்லை. ஆனா இதுவே மற்ற நாடுகள்ல ஒரு வரையறைக்கு உட்படுத்துறாங்க. நம்ம நாடுகள்ல அது ஏன் இல்லைங்கிறது ஒரு பெரிய கவலைக்குறியா இருக்கு. இதெல்லாம் தான் சார் நான் நினைக்கிறேன், சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள், அந்த இதெல்லாம் நீங்கணும் சார். அப்பதான் சமூக ஊடகம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி மேடம், நன்றி. ஆனா நீங்க சொன்ன ஒரு கருத்து மட்டும் நான் மற்ற நாடுகள்ல வரையறை இருக்குது அப்படின்றது ஒரு சில கண்ட்ரி தான். சைனா போன்ற நாடுகள்ல தான் அவங்க சில விஷயங்களை வரையறைக்குள்ள வச்சிருக்காங்க. மற்ற நாடுகள்ல எல்லாம் பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்க தவிர அதுக்குரிய கட்டுப்பாடுகள், ரெகுலேஷன்ஸ் இருக்கு. சொல்லப்போனா இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்குது, மறைமுகமா சில கட்டுப்பாடுகளும் இருக்குது. பேசுவோம். வசந்தி மேடம் வாங்க. வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். அது ஊடகம் நீங்க சொன்னீங்க, மற்ற கண்ட்ரியில் அவ்வளோ இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படி பார்க்கல. இங்கே ஸ்கூலுக்கு நீங்கள் எப்படியுமே செல்ஃபோன் கொண்டு போக முடியாது. ஸ்கூலுக்குள்ளே நுழையும் போதே அவங்க ஒரு பேக்கில் போட்டுட்டு தான் உள்ளே போக முடியும். கிளாஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டே போக முடியாது. அதுவும் ஹை ஸ்கூல் மட்டும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா, அந்த இது ரிங் பண்ணிச்சுன்னா அந்த டீச்சரோ அந்த ஆஃபீஸில் இருந்தோ கூப்பிட்டு சொல்லுவாங்களே ஒழிய நீங்கள் கூட முடியாது. இன்னொன்று ஹை ஸ்கூலுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இதில் நிறைய பேரண்ட்ஸ் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்குறாங்க. அந்த இதுலேயுமே நீங்கள் கிட்ஸ் இது மட்டும்தான் போக முடியும், நீங்கள் மற்றதுக்கு போக முடியாது. போனீங்கன்னா அது பேரண்ட்ஸ்க்கு அலர்ட் கொடுத்துரும், இவங்க வேறு எங்கேயோ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே நிறைய பாதுகாப்பு இருக்குது. அட்லீஸ்ட்டு நீங்கள் டீனேஜ் வர மட்டும் ஒரு 17, 18 மட்டும் எங்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பேரண்ட்ஸ் என்னோட தமிழ் ஸ்கூலில் நான் பார்க்குறேன். என்னோட தமிழ் ஸ்கூலில் நான் ஆன்லைனில் டீச் பண்ணுறதுனால ஆன்லைன் தான் என்னோடய கிளாஸ் போகும். நான் அவங்களோட செல்ஃபோன் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது மூலம் தான் நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் அவங்கக்கிட்ட. இன்றைக்கி கிளாஸ் இருக்குது, இன்றைக்கி கிளாஸ் இல்லை, இன்றைக்கி இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்போ எத்தனையோ பிள்ளைங்களுக்கு செல்ஃபோன் கிடையாது, அவங்களுக்கு செல்ஃபோன் கிடையாது. அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் செல்ஃபோன் இருக்கும். அவங்க அம்மா கிட்ட தான் நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். இன்னொன்று கிளாஸில் நாங்கள் கலந்துரையாடல் பண்ணும்போது கூட அவங்க என்கிட்ட சொன்னது அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க மேடம், நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிவிட்டு இது மூலமே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை அந்த பேரண்ட்ஸ் கொண்டு வைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் அவேராக இருக்கிறாங்க. இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாகவே கிடையாது, கண்டிப்பாகவே செல்ஃபோன் கொடுக்கறது இல்லை. அவங்க கையில் வச்சுட்டு விளையாடலாம் விடுறதில்ல, கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க அதை. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் பார்த்த மட்டும் நம்ம ஊரில் இல்லை. ஆனால் ஸ்கூலில் எப்படி பண்ணுறாங்க, ஸ்கூலில் இருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் நான் ரெகுலராக பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் அந்த கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று எப்போ இவங்களுக்கு அடல்ட் ஆகும்போது 18க்கு அடல்ட் ஆயிடுறாங்க, அவங்க ஓட்டு போடுறாங்க, அவங்க அடல்ட்டு.
அங்கே அடல்ட் ஆகும்போது நம்ம அவங்க காலேஜுக்கு போகும்போது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொல்லி அனுப்பணும், நீ எப்படி அதை யூஸ் பண்ணணும் சொல்லணும். அவங்க காலேஜில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஜென்ரலாக இப்போ அதில் நிறைய கஷ்டப்பட்டவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆம்ட்டுக்கிட்டு போலீஸில் போய் அரெஸ்ட் ஆனவங்க நிறைய இந்தியன் கிட்ஸே. நான் முந்தைய ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். அவனோட ரூம்மேட்டை வந்து அவன் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டான். அதனால அந்த ரூம்மேட் தற்கொலை பண்ணிக்கிட்டான். தற்கொலை பண்ணும்போது அவன் எழுதி வச்சுட்டு போயிட்டான், என்ன ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதுனால தான் அவனால தான் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால, அவன் செத்து போனதுனால இவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த பையன் பேர் லாஸ்ட் நேம் ரவி, அதான் எங்களுக்கு தெரியும். அவனை கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் 6 வருஷம் ஜெயிலில் இருந்தான். 18 இயர்ஸில் உள்ளே போயிட்டு 24 வயசுல வெளியில் வந்தான். நாங்கள் எல்லாரும் சைன் பண்ணி எல்லார்கிட்டையும் சைன் கேட்டாங்க. இது வந்து எங்கேயோ நியூ ஜெர்சிலையும் எங்கேயோ நடந்தது. எல்லார்கிட்டையும் சைன் பண்ணி அவங்களை வெளியில் விடுங்க, அவன் தெரியாமல் பண்ணிட்டான் சொல்ல சொன்னாங்க. நாங்களாம் சைன் தான் பண்ணணும், ஆனால் அவனை வெளியில் விடலை. நீ எப்படி இந்த ஃபேஸ்புக்கில் இன்னொருத்தனை எடுத்து ஃபோட்டோ போட்டு எல்லாத்தையும் அனுப்புவ, எல்லார்கிட்டையும் அனுப்பிட்டான். ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸ்கூல் சொல்லித்தருது, பேரண்ட்ஸ் சொல்லித்தராங்க. ஆனால் அடல்ட் ஸ்டூடெண்ட்டாக அவங்க வெளியில் உள்ளே போகும்போது அவங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். எதை அனுப்பணும், எதை அனுப்பக்கூடாது, எதில் நம்ம ஈடுபாடு காமிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நிறைய நீங்கள் பார்க்குற இந்த சோஷியல் மீடியா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வார் மாதிரி ஆயிடுச்சு. இந்த வார் மாதிரி ஏன் ஆச்சு? எப்போ பார்த்தாலும் கட்சியை பற்றி பேசுறது, எப்போ பார்த்தாலும் அதை பற்றி பேசுறது, இதில் வந்து ராட்டனாக தான் போகுது உங்கள் மைண்டு. ஸோ அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சேலஞ்சிங்காக கொடுங்க. இந்த யங்ஸ்டர்ஸுக்கு சேலஞ்சிங் கொடுத்துட்டே இருங்க. வேலையெல்லாம் யாருமே நாங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. வேலைக்குள்ளே போனால் செல்ஃபோன் ஆஃபீஸில் வச்சுட்டு தான் நான் போக முடியும், கையில் எடுத்துகிட்டு போகவே முடியாது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்க ஆரம்பித்தா ஓரளவு கீழே வரும் அப்படிங்கிறது என்னோட பரிந்துரை. மற்றவங்களாம் பேசுங்க. நீங்கள் சொன்னது சரிதான் மேடம். அதே மாதிரி இந்தியாவில் வந்து காலேஜ் வரைக்கும் செல்ஃபோன் தடை. காலேஜுக்கு கூட செல்ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது. பல காலேஜில், ஒரு சில காலேஜுகளை தவிர மற்ற எல்லா காலேஜிலும் செல்ஃபோன் தடை இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. இங்கே வந்து நமக்கு வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் நிறைய பேரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா பிள்ளைங்க வந்து வச்சுருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து 28,400 பீப்புள் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. டெக்ஸஸில் வந்து 115 பீப்புள் தான் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க. அப்போ நிறைய பேர் கண்ணில் நிச்சயமாக படுவாங்க. இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் வந்து இங்கேயும் பல பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கிட்ட மொபைல் கொடுக்கறது இல்லை. அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதே மாதிரி சைல்ட் லாக் பண்ற ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. எல்லாருக்குமே அந்த உதவி ஆப் ஆப்ரேட் பண்றதுல இருந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணணுன்றதுல ரொம்ப கண்டிப்பா இருக்கிறாங்கன்றதுல எந்த வித மாற்றமும் இல்லை மேடம். இது தகவல். பிரேமா மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த கட்டுரையை பொறுத்த வரைக்கும் அவங்க மேடம் இன்சுவை மேடம் எழுதினது எப்படி மருமக வந்து மாமியார் கிட்ட செட் ஆகலைன்னா அவங்கள பத்தி தவறான தகவல்களை சோசியல் மீடியால போடுறது, வரதட்சணை கொடுமைலாம் பண்ணி உன்னை வந்து பயமுறுத்துறது, மாமியார் அதே மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி மருமகளை பண்றது, இந்த மாதிரி உதாரணத்துக்கு இது ஒண்ணு சொன்னேன். இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்றத வந்து சொல்லி இந்த எப்படி நம்ம வந்து சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணணும்ன்றது எழுதியிருக்காங்க இந்த கட்டுரை. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரி ஒரு கிருத்திகா தரன் எந்த அளவுக்கு இந்த சோசியல் மீடியாவால உயர்ந்திருக்காங்க. பட் அண்ட் இஃப் இருக்கு, அதுலயும் ஒரு 10% அப்படியெல்லாம் விமர்சனங்கள்லாம் தாண்டி தான் அவங்க வந்து பரிமளிச்சிருக்காங்க. ஒரு ஆஷா தெரியும்ல சார், ஆஷா பாக்யராஜ் எப்படி ஒரு நார்மல் ஒரு ஹோம் மேக்கரா இருந்தவங்க இன்னைக்கு பேரண்டிங்ல எங்க போயிருக்காங்க. இதெல்லாம் சோசியல் மீடியாவால தான் சாத்தியமாச்சு. கவிதா அதே மாதிரி நமக்கு அது இழான்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இருந்தாங்க. இப்படி நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவாலையும் நல்லா வந்து வளர்ந்து நல்ல வெற்றிகரமாவும் ஆயிருக்காங்க. என்ன இதுல வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது, அந்த அடோலசன்ட் சில்ட்ரனுக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்கணுமோ டீச்சர் கிட்ட இருக்கிறது 1/3 டைம் தான், 2/3 டைம் பேரண்ட்ஸ்ட தான் இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து அவங்களும் கையில மொபைல வச்சுக்கிட்டு குழந்தைங்க கிட்ட பேசாம அவங்களோட உலகத்துல இருக்காம இது என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்றத அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அஃபெக்ஷனேட்டா சொல்லி கொடுக்கலாம். இப்ப எனக்கு வந்து நிறைய தெரியாது சோசியல் மீடியால. நமக்கு ஃபேஸ்புக் தெரியும், வாட்ஸ்அப் தெரியும், அவ்வளவுதான். இதுல மட்டும்தான் நான் வந்து பயணிச்சிட்டு இருக்கிறேன். இதை மட்டும்தான் பாக்குறோம். நமக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாலேஜ் ஷேரிங் நடக்குது இன்னைக்கு. எந்த புத்தகத்தை நம்ம படிக்கலனாலும் அதை ஒருத்தர் பேசிட்டு போகும்போது நம்மளுக்கு அந்த புத்தகத்தை படிச்ச அறிவு கிடைக்குது. இப்படி நிறைய வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கு. சில பேர் இதை வந்து தப்பா யூஸ் பண்றாங்க. என்னென்ன விதமா அவங்க தப்பா யூஸ் பண்றாங்க,
அதுல என்ன விதமா இப்போ யாரோ ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க குழந்தை இறந்ததுக்கு அப்படின்றது சொன்னாங்க. இது மாதிரி எல்லாம் அந்த ஒரு எமோஷனல் ப்ரெஷர், அவங்க கவனிக்காம குழந்தைய விட்டாங்களோ இல்ல குழந்தை அகஸ்மாத்தா விழுந்ததோ, இதெல்லாம் இப்படி நம்மளோட வேலை இல்லை. அது அதை இந்த மாதிரி எல்லாம் மக்கள் தவிர்த்துக்கலாம். நல்ல விஷயங்களுக்கு நிச்சயமா சோசியல் மீடியால நம்ம உட்கார்ந்துட்டு இத்தனை பேருக்கு ஃபோன் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு நல்ல செய்தியை போடும்போது அது எல்லாருக்குமே போய் சேருது அப்படின்றது ஒரு பெரிய நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனா அதை முறையா பயன்படுத்தணும். இந்த மாதிரி அவங்க சொல்லி இருக்கிறது எப்படியெல்லாம் அதை மிஸ்யூஸ் பண்றாங்க, இப்படியான விடயங்கள் இருக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செய்தி நமக்கு உதவியா இருந்தது. அதுக்காக நான் நம்ம தளத்துல இதை போஸ்ட் பண்ணேன் சார். நன்றி. நீங்க போஸ்ட் பண்ணது நல்லதுதான். அதனாலதான் இந்த ஒரு தலைப்பை நம்ம ஒரு கலந்துரையாடை கொண்டு வந்தோம். அதனுடைய எல்லா பக்கமும் பார்க்கலாம் அப்படின்றதுதான். நன்றி மேடம். உங்களுக்கு அனுப்பியிருந்தோம், பாத்தீங்களா அந்த ஒரு ரைட்? நிமிஷம். நான் பார்த்துட்டேன் சார். அது அந்த ரைட்டப் இருக்கு. நான் இப்போ ஆன்லைன்லயே காமிச்சேன். பிரச்சனை இல்லை. வாங்க வாங்க மாலதி வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் இப்ப இந்த சோசியல் மீடியா எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றதுதான். இப்போ எல்லாருமே இப்ப ஜானகியம்மா இறந்துட்டாங்க. அவங்க அந்த காலத்துல சேனல்களுக்கு பேட்டி கொடுத்ததெல்லாம் எடுத்து எடுத்து இப்ப கட்டிங்ஸ் பண்ணி பண்ணி ஒரு சேனல்ஸும் போட்டுன்னு இருக்காங்க. அப்ப நம்ம எல்லாருமே அதை பாக்குறோம். அவங்களோட பேட்டி எல்லாம் நிறைய கேட்கிறோம். அவங்கள பற்றி தகவல்கள்லாம் இந்த காலத்துல இருக்க பிள்ளைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஆனா அது இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இப்ப இவன் திருப்பி திருப்பி போடுறதால ஒரு சிலர் தெரிஞ்சுக்கிறாங்க. இதை சொல்லணும்னு நினைச்சா அதே மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோல போய் ஃபர்ஸ்ட் நியூஸ் ரீடர், நான் பேர் சொல்லல, அதுக்கப்புறம் ஒரு ரியாலிட்டி ஷோல போயிட்டு அந்த பொண்ணு அந்த ரியாலிட்டி ஷோல இருந்துட்டு இருக்க கடைசி டேல அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க வெளியில. அப்ப அந்த பொண்ணால வெளியில வர முடியல. ஆனா அந்த அந்த ரூல்ஸ் போட்டுருக்காங்க, நீ 100 days உள்ளதான் இருக்கணும்னு. அவர் 90 days ஏதோ இருக்கிறா. அது அவ வரும்போது கரெக்டா அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவளால போய் பார்க்க முடியல. அப்ப இந்த மீடியா அந்த பொண்ணை உனக்கு ஷோ தான் முக்கியம், நீ அப்பாவை கூட பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு மன உளைச்சல் ஆயிட்டு அவ்வளவு அழுது. அதுக்கப்புறமா ஆனா அந்த செரிமனி இதுக்கெல்லாம் போயிட்டா. அவ அந்த கடைசி நிமிஷத்துல போயிட்டா. அவளுக்காக வெயிட் பண்ணி அவ போயிட்டா. ஆனாலும் இந்த மாதிரி பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அவ அன்னைக்கு பேசின அப்போ அவ அப்பவே நல்லா ரீச் ஆயிட்டா ஆக்சுவலி எல்லாத்துக்கிட்டையும். இன்னைக்கு அவளா ஒரு சேனலை உருவாக்கி இன்னைக்கு காலையில எழுந்து பல் தேய்க்கிறதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணி இன்னைக்கு அவ பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டா. நல்லா பக்காவா வீடு கட்டிட்டா. அவ ஒரு அந்த ரியாலிட்டி ஒரு பேட்டி கொடுக்குறா. இப்ப ஒரு சின்ன கார்ல இருந்து நான் ஒரு பெரிய கார் வாங்கியிருக்கேன், ஃபாரின் காரு. எல்லாமே நான் அந்த ரியாலிட்டி ஷோக்கு போனதாலதான். நான் இன்னைக்கு போயிட்டு 6 years ஆச்சு. 6 years நான் நிறைய ஈவெண்ட் கலந்துட்டே இருக்கேன். நான் ஒரு நாள் கூட நான் ஃப்ரீயா இல்லை, நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இந்த 2 விஷயங்கள் நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். நெகட்டிவா இருக்குதுன்னா இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் போஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த வாட்ஸ்அப்ல ஃபேமிலி குரூப்ல எதை போடணும்னு தெரிய மாட்டேங்குது. எங்க வீட்லயே இந்த எலெக்ஷன் நேரத்துல தேவையில்லாத கான்ட்ரவர்சியா இருக்கிற 2 குரூப் மாத்தி மாத்தி போட்டு அந்த குரூப்ல இருக்கிறவங்க பிடிக்காதவங்க வெளியில போயிடுறாங்க. நம்ம ஒரு குரூப் வச்சிருக்கோம்னா நல்ல விஷயத்துக்கு வச்சிருக்கோம். பர்த்டேனா அவங்களுக்கு ஒரு விஷஸ் போடுறது, வெட்டிங் டேனா விஷஸ் போடுறது, நல்ல தகவல்களை போடணும். ஆனா இந்த எலெக்ஷன் நேரத்துல போட்டு எங்க வீட்டுல ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சுன்றது நான் இங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். 2 பசங்க வெளியில போயிட்டாங்க, பிடிக்கல அவங்களுக்கு. மாத்தி மாத்தி தேவையில்லாததை போடுறதால அவங்களுக்கு பிரச்சனை வருது. இந்த மாதிரி எல்லாம் போடாம வாட்ஸ்அப்பை நல்ல விதத்துல பயன்படுத்தலாம். நல்ல நல்ல தகவல்கள்லாம் போடலாம், ஒரு போஸ்ட் போடலாம், ஒரு திருக்குறள் போடலாம். இதெல்லாம் போட்டா பசங்க, ஆனா இந்த காலத்து பசங்க பார்க்க மாட்டாங்க, நம்மள பூமர் சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. இது செய்யாத ஒண்ணுன்னா அந்த யூடியூப் பார்த்து ஒரு சிலதெல்லாம் நான் கத்துக்கிறேன், இதை கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில பசங்க ஹஸ்பண்ட் மனைவிக்கு பிரசவம் பாக்குறாங்க. அதெல்லாம் தப்பு. எத்தனை பசங்க அதுங்களே வீட்டுல வச்சு அவங்க மனைவிய லேபர் பெயின் எடுத்து ஹாஸ்பிட்டல் குடும்பவாத அவங்களே பிரசவம் பார்த்து எவ்வளவு பிரச்சனைங்க நடக்குது. இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு தகவல் கரெக்டா தப்பா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறமா தான் நம்ம அதெல்லாம் திருப்பி திருப்பி ஃபார்வர்ட் பண்றதும் அந்த லிங்க் போடுறதும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. நன்றி. நன்றி. அடுத்தது யார் பேசுறது? வாங்க சார், சக்கரவர்த்தி சார்.
சக்கரபாணி சார் நீங்க தான். வெளியே போயிட்டு சட்டம் வெளியே வந்துடுது. கேக்குது. இன்னொருத்தர் பேச விடுங்க சார், அது வெளியே வந்துடுது. சரிங்க, ரைட், ஓகே. ஓகே. தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. உண்மையிலேயே இது சரியான ஒரு தலைப்பு, சரியான நேரத்தில் நீங்க அதை போட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பேசணும் எத்தனை பேர் அதனுடைய நன்மைகள் தீமைகள் ரெண்டுத்தையுமே வந்துட்டு எடுத்து சொன்னாங்க. எவ்வளவு அதனால நன்மை அடைகிறோங்கிறது நான் சொல்லி தெரியப்படுது, எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சு. அதனால அதை பத்தி சொல்றத எப்படி பயன்படுத்தணுன்றது வந்து நிச்சயமா ஒரு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல அவர் வந்துட்டு வேலை தேடி வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அந்த மனைவி கொஞ்சம் கூட போகணும்னு ஆசைப்பட்டது, ஆனால் போக முடியல. அவர் அவசரத்துல வேலை விஷயமா போயிட்டாரு. இந்த அம்மா எப்படி ஹஸ்பண்டு கிட்ட போய் சேர்றதுக்காக ஒரு ட்ரிக் ஒன்று பண்ணாங்க. மாமியார் கூட சண்டை போடுற மாதிரி இதுவே ஒரு இது பண்ணிட்டு, எப்போ மாமியார் கிட்ட போனா கையில போன் எடுத்துட்டு போகும், இங்கேயே ஆன் பண்ணி வச்சுக்கோ. அவங்க கிட்ட போயிட்டு ஏதாவது ஒண்ணு மாமியார் திட்டுற மாதிரி ஒரு வார்த்தை பேசுறது, அந்த மாதிரி என்ன பேசுனாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். இது ரூமுக்கு வந்து அதை எடிட் பண்ணி, இது பேசுனதெல்லாம் எடிட் பண்ணிட்டு மாமியார் பேசுனதை மட்டும் வச்சு புருஷனுக்கு அனுப்புறது. இதை மாதிரியான ஒரு தவறான தகவல். ஆனால் அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார், மனைவி அம்மா பேர வீணான அபவாதம் தான் பண்றாடிட்டு. இப்போ இவங்க பிரேமமா போட்டிருந்த மாதிரி இந்த மாதிரியான மருமகள் மாமியாருடைய உரசல்கள் இதெல்லாம் வந்து வெளியில உங்களுக்கு ஒரு மன உளைச்சல். இந்த மாதிரியான தகவல்களை சொல்ல வேண்டாம். சமூக ஊடகங்களை நம்ம பயன்படுத்தும் போது கூடுமான வரையிலும் ஒரு இதுவை தவிர்க்கலாம். இது ஒண்ணு. அடுத்தது, என்னுடைய அலுவலக பாஸ் எனக்கு வந்து ஒரு சில நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுப்பார். பேசுவது, எழுதுவது எந்த வகையில் தான் சரி, கூடுமான வரையிலும் இந்த வல்கர் வேர்ட்ஸ் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுன்ற மாதிரியான பொதுவான ஒரு கருத்து சொல்வார். இது உங்களுக்கு எத்தனை பேர் இந்த அனுபவம் இருக்க தெரியாது. ட்விட்டர்ல திறந்தா போதும், ஐயோ சாகிறாள் அவளை காப்பீர்னு பாரதிதாசன் பாடினார் பாருங்க. அதை விட மோசமான தமிழ். நேராக கூட அப்படி பேச மாட்டாங்க. அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள் தமிழ்ல எழுதுறாங்க. அந்த வார்த்தைகளை அது உண்மையிலேயே அதை படிக்கும்போது வேதனையா இருக்குது. அது மாதிரியான வார்த்தைகள்லாம் தவிர்க்கலாம். அட்லீஸ்ட் நம்முடைய நண்பர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒருத்தர் எழுதினாலும் சரி, அல்லது விலகி போறது, அது வந்து எனக்கு என் மனசு ரொம்ப பாதிச்சது. மற்றதெல்லாம் அவ்வளோ இது இல்லை. ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர் இதுலேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ மற்ற வாட்ஸ்அப்பு எல்லாத்தையும், அந்த டெலகிராம் எல்லாத்தையும் எதுலையும் கிடையாது. இதில் மட்டும், இந்த ட்விட்டரில் மட்டும் அந்த எக்ஸ் வலைதளம், அதில் இந்த த்ரெட்ஸுன்னு வரும். அந்த த்ரெட்ஸுக்கு போடுற வார்த்தைகள் சொல்லியமானது. அப்புறம் நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு அரசியல் கட்சிக்குள்ளே பேசுகிறீங்க, ஆனாலும் எப்படின்னா தலைவர்களுக்குள்ள அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க கட்சிக்காரங்க யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஐடி விங்குன்னு ஒருத்தர் வச்சிருக்காங்களாம். அவங்க இதுக்குன்னே சில சிம்ஸுங்களை போட்டுட்டு, சிம்மில் இருக்கிற நம்பருக்கு நம்ம போன் போட்டோம் கிடைக்காது, அப்படிப்பட்ட வச்சுக்கிட்டு இப்படி ஒரு மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. இது வந்து இன்னைக்கு நடைமுறை உலகத்தை இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய விவகாரங்கள். இப்படிப்பட்டதெல்லாம் கூடாது. உண்மையிலேயே ஒரு கம்யூனிட்டி நல்ல இணக்கமா இருக்கணும்னா அதுக்கு சமூக ஊடகங்கள் அவசியம் தேவை. அந்த சமூக ஊடகங்களை தரமான முறையில நம்ம பயன்படுத்துவோம். ஒவ்வொன்றும் நல்ல நல்ல காரியங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், நல்லா ஷேர் பண்ணுறது. இப்போ ஜூம் எடுத்துக்குவோம். இப்போ அது ஒரு சமூக வலைதளமாக இருக்கிறது தான். இப்போ நமக்குள்ள பல விஷயங்களை கலந்துரையாடணும். எவ்வளவோ தெரிஞ்சுக்கணும். அதுவும் இங்கே மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து நம்மளோட பேசுகிறாங்க, நாம அவங்களுக்கு தகவலை பாஸ் ஆன் பண்ணுறோம். இப்படி எல்லா வகையிலுமே இது பயனுள்ள ஒரு இதுவாக இருக்குது. அதனால நாம் அதை பயன்படுத்துவது எப்படி, எதை எழுதினாலும் சரி, அது ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்ம பயன்படுத்துவோம். அது வந்து நாச சக்திக்கோ அது இருக்காத. அடுத்தது அவதூறான வார்த்தைகளை போடுறதோ, அவதூறான இதுகளை பண்றதோ அதை தவிர்க்கலாம். அதே மாதிரி அந்த வீடியோஸை போடுறது, ரீல் போடுறது, இந்த மாதிரியான சட்டம் திங்ஸ் நார்மல் இது போடலாம், நல்ல காரியங்கள்லாம் போடலாம். அந்த மாதிரியான ஒவ்வொருத்தருமே தனி மனிதர் ஒருத்தர் தனக்குள்ள அந்த தவறுகளை திருத்தணுமா. சமூகம்ன்றது அவ்வளவுதானே, தனி மனிதர்ல சேர்ந்த கட்டமைப்பு தானே சமூகம். ஒவ்வொருத்தருமே இது மாதிரி நல்ல முறையில் அதில் இது பண்ணோமா சமூகம் நல்ல முறையில் இருக்கும். இதோட என்னுடைய முடிச்சவர்கிட்ட நன்றி சார். நன்றி சார், நன்றி. அதாவது நீங்க சொன்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல நேற்றுக்கு எனக்கு ஒரு சின்ன அனுபவம் கிடைச்சது. ஒன்றும் இல்லை, நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம். பக்கத்துல வந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு.
அவங்க கிட்ட அந்த வெயிட்டர் கேட்ட வார்த்தை வந்து அடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. எனக்கு தோணுச்சு அடுத்து என்ன வேணும்னா அவர் எத்தனை சாப்பிட்டாரு, எத்தனை ஐட்டம் சாப்பிட்டாரு, அவர் அடுத்து என்னது ஒன்று வேணா சாப்பிட்டா அடுத்து என்ன வேணும் அடுத்து என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அன்ற மாதிரி தோணுச்சு. இதே வேற மாதிரி கேட்டிருந்தா வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டாரு வேற என்ன வேணும் எனக்கு தோணுதுன்னு நான் சொல்றேன். நான் ஒரு சின்ன வார்த்தை தான் அடுத்து என்ன வேணும் வேற என்ன வேணும், இது ரெண்டும் வந்து ஒரே பொருள் தான். அடுத்து என்ன வேணும் ஆனா அந்த அந்த பொருள்லயே எனக்கு வேற மாதிரி புரிஞ்சுது. அடுத்து என்ன வேணும்னு கேட்கும்போது நிறைய சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன வேணும்னு கேட்குற மாதிரியும், வேற என்ன வேணும்னா இப்ப சாப்பிட்டு முடிச்ச பிறகு வேற வேற எதாவது வேணுமா அப்படின்ற மாதிரியும், அப்ப அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளுதல்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா. நம்ம அவங்க கேட்டதுல எந்த தப்பும் இல்லை, நான் புரிஞ்சுக்கிறதும் மத்தவங்க புரிஞ்சு கொள்றதும்ன்றது அது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு சாதாரண வார்த்தை பயன்படுத்தும் போதே புரிதல்ன்றது மாத்தி மாத்தி வருதுன்றப்ப நம்மளோட புரிதல் வார்த்தைகளை ஒரு வரம்பு மீறி பயன்படுத்துறதுன்றது இன்னைக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அது ரொம்ப அது இப்போ கடந்த ஒரு 6 மாசமா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு முறையில பயன்படுத்துறாங்கன்றது இதுதான். அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அதுவும் ஒரு மிகப்பெரிய அநாகரிகமா தான் இருக்குது. அந்த அநாகரிகத்தை வந்து என்ன சொல்றது, சில நேரங்கள்ல வந்து அரசு தான் அதை கண்டிக்கணும், கண்டிக்க வேண்டிய அரசு கண்டிக்காத இருக்கிறது தான் உண்மை. பார்ப்போம். வாங்க கணேசன். வணக்கம் சார். சார் என்ன கேட்டீங்க? ஆமா கணேசன் உங்க பேர் தானே? வணக்கம் சார். சார் இது சோசியல் மீடியா பத்தி நான் சோசியல் மீடியா ஒரு நல்ல ஒரு இது சார். அது நம்ம வந்து டபுள் சைடட் வெப்பன் அப்படின்ட்டு சொல்றது தான் நல்ல சிறந்தது. அதுல வந்து நிறைய நன்மைகளும் இருக்கு சார். நிறைய சொசைட்டி திருந்தறதுக்கு சில பேர் சில விஷயங்களை சொல்றாங்க. இப்போ நாங்க ஒரு குரூப்லாம் வச்சிருக்கோம். நாங்க எங்க ஆக்சுவலா இந்த ரயில்வே எல்லாம் பெரிய குரூப், இந்தியா ஃபுல்லா ஒரு குரூப் வச்சிருக்கோம் சார். இந்தியா ஃபுல்லா எல்லாம் நடக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் நியூஸ் எல்லாம் வரும். அந்த குரூப்ல வந்து நீங்க எந்த நூக்கன் கார்னர்ல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான குரூப், கண்ட்ரோல்டு குரூப். அந்த கண்ட்ரோல்டு குரூப் வந்துக்கு அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் சார். ஆனா அந்த அன்கண்ட்ரோல்டு குரூப் இருக்குதுல்ல, அதுதான் சார் ப்ராப்ளம் பண்றது. அன்கண்ட்ரோல்னா அவங்க வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் படிப்பாங்க. இந்த இன்ஸ்டாகிராம்ல அப்படியே இந்த ரீல்ஸ் அப்படியே திருப்பி இருப்பாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் தடை பண்ணணும். அப்புறம் வந்து என்னன்னா சொசைட்டில வந்து இந்த குரூப் இந்த மீடியா சோசியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு கொஞ்சம் அதுக்குன்னு தனியா கத்துக்கணும் சார். முக்கியமா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து அதை வந்து ஒரு பாடத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேர்க்கலாம். அந்த மாதிரி வந்து எப்படி இது பண்ணணும், இந்த மாதிரி வந்து ராங் இன்ஃபர்மேஷன்லாம் வரதெல்லாம் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அந்த கண்ட்ரோல்டு குரூப்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் சார். நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய கிரைம்ஸ் அவாய்ட் ஆகுது, நிறைய இன்ஃபர்மேஷன்கள் வருது. அதனால வந்து அது நம்ம ஜனங்களுடைய உள்ளதை தான் மாற்றணும். வெளியில இருக்கிறத மாத்தினாக்கா அது இது பண்ண திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்றாங்களா. அது மாதிரி வந்து உள்ளுக்குள்ள நம்மளுடைய இதை மாற்றணும். அது எது அந்த கண்ட்ரோலை எடுத்துட்டு வரணும். அதுதான் சொல்லுவாங்க. அது யானை கூட சொல்லுவாங்க. யானை வந்து கண்ட்ரோல்டா இருக்கிற யானை வந்து அந்த கும்கி யானை சொல்லுவாங்க. அதை வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணும், வெளியில இருக்கிற எந்த யானை வந்து உள்ள வந்து பிரச்சனை பண்ணாம இருக்கு, அந்த கும்கி யானை அதுங்களை திறத்தும் கண்ட்ரோல்டா இருக்கும். அந்த மாதிரி நம்ம மனுஷனை மாற்றணும். அப்பதான் அந்த சொசைட்டி பண்ண முடியுது. சோசியல் மீடியா எல்லாருமே கேஸ் போட்டு நன்றி நன்றி கணேசன். நன்றி கணேசன். வாங்க சார் வினோத் சார், நாராயணன் சார் வாங்க. சார் வணக்கம். நீங்கள் இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதை ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தி சோஷியல் மீடியா, அதை வந்து எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் நம்ம இறங்கி வரும்போது ஆட்டோக்காரங்க வந்து சில ஆட்டோக்காரங்க என்ன கேட்பாங்கன்னா, எங்கே சார் போகிறீங்கம்மா. நம்ம ஆட்டோவே கேட்டிருக்க மாட்டோம். நம்ம வெளியில் வந்து நமக்கு ஆட்டோ வேணுமா என்னங்கிறதே நம்ம டிசைடே பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ வந்து அவங்க கேட்பான், எங்கே சார் போகிறீங்க அப்படின்னு. ஒவ்வொரு தடவை என்னாச்சு, நான் திரும்பி வந்து பதில் பேசாமல் நடந்துகிட்டு இருக்கோம். பின்னாடி எங்கே சார் போகிறீங்க அப்படின்னா, நின்னோடனே திருப்பி எங்கே சார் போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னேன். இல்லை சார் ஆட்டோ வேணுமா வேண்டாமான்னு கேளுங்க, நான் எங்கே போகிறேங்கிறது நான் முதல்ல ஆட்டோ வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் எங்கே போகணுங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல முடியும். நான் ஒன்றுமே சும்மா நடந்து வந்துட்டு போய் எங்கே போகணுன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அப்படி இல்லை சார்,
ஆட்டோ வேணுமா வேண்டாமா கேட்டுட்டு எனக்கு வேண்டாம்னா பின்னாடி வந்துட்டு இருக்காத. நான் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு சும்மா நோண்டிட்டு இருக்க வந்துட்டு இருக்க? இது வந்து சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ஸில். இன்னொன்று, இந்த சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, சில கருத்துக்கள் வந்து பதிவிடுறாங்க சில பேர். அது அரசியல் ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ அல்ல சமூக ரீதியாகவோ பதிவிடுறாங்க. அது எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. ஆனால் சில பேர் வந்து கொச்சையான வார்த்தைகள்ல அதுக்கு வந்து பதில் அளிக்கிறாங்க. சோஷியல் மீடியாலேயே அது பதிவிடுறாங்க. ஃபேஸ்புக்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, ட்விட்டர்லேயும் சரி அது பதிவிடுறாங்க. அதாவது நம்ம வந்து சாதாரணமாக அந்த மாதிரி வார்த்தைகளை பேச தயங்கக்கூடிய விஷயங்களையே அந்த வார்த்தையாக போட்டு எழுதுறாங்க. இந்த மாதிரி போடுறவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து பேன் பண்ணணும்னு, பிளாக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நான். அது வந்து இப்போ 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 ஒருத்தர் பதிவிடுறாங்க. அந்த பதிவிடுறத அவங்களுக்கு நெருங்கியவர்கள் பார்ப்பாங்களா மாட்டாங்களா எனக்கு தெரியல எனக்கு. அவங்களுடைய சகோதர சகோதரிகளோ அவருடைய நண்பர்களோ அந்த மாதிரி வார்த்தைகளை பிரயோகிக்கிறத எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அல்ல வேணும்னே அதாவது ஃபேக் அக்கௌண்ட்ல பண்றாங்களா அப்படி. இது எனக்கு என்னமோ இது வந்து ரொம்ப, ஏன்னா சில நல்ல பதிவுகளில் கூட இந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்து பிரயோகிக்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இது இந்த அது மாதிரி வந்தாவே நான் பார்லிமெண்ட்ரி அதாவது வந்தால் உடனே அது பிளாக் பண்ற மாதிரி சிஸ்டம் கொண்டு வரணும்னு ஒரு அபிப்பிராயம். இதுல அன்பார்லிமெண்ட் வேர்டு யூஸ் பண்றது வந்து 2 விதமா பயன்படுத்துறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு குரூப் பயன்படுத்துது, இதை பார்த்து ஒரு சிலர் வந்து அதுக்கு மேலேயும் பயன்படுத்துறவங்க இருக்காங்க. இண்டிவிஜுவலும் இருக்காங்க, ஒரு குரூப்பும் இருக்குது. ஆனா வந்து இது வெளியில யார் குரூப் யார் இண்டிவிஜுவல் தனி மனிதன்றது தெரியாத ஒரு விஷயமா அங்கதான் பிரச்சனை இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து அது இப்போ இது வந்து ஒரு புதிய ஒரு விஷயத்த சமுதாயத்துக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு புதிய புதிய முறையில இது வந்து தகவல் பதிவிடுறத சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது இந்த சமுதாயத்துல. இந்த சமூகம் செய்த மிகப்பெரிய தவறு இது. அது மிகப்பெரிய ஒரு வெக்கப்பட வேண்டியதா விஷயமா தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சமூகம் செஞ்சிருக்குது. இதை பார்த்து நம்ம அடுத்தவங்க பதிவிடுறதும் மிகப்பெரிய தவறுன்றது தெரியல. அது இன்னும் கொஞ்ச நாள் வழக்கமாயிடுச்சுன்னா இது பழக்கமாயிட்ட மாதிரி ஒரு சூழல் வருமா அப்படின்ற ஒரு பயமா இருக்கு. பார்க்கும். இல்லை சார், அது வந்து கொச்சையான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க சில இடங்கள்ல. அதுதான் நான் எப்படி சிஸ்டம் எப்படி இருக்குன்னா இது மாதிரி வந்ததுன்னா சார் ஒரு அக்கௌண்ட் இல்லாம நீ வந்து செய்ய முடியாது அதை. ஆமா ஆமா. நீங்க உங்களுடைய இமெயில் ஐடியோ ஏதோ ஒரு அக்கௌண்ட் இல்லாம ஒரு குரூப்ல ஒரு 1000 அக்கௌண்ட்டை வச்சுட்டு அதுல மாத்தி மாத்தி ஒரு சிலரை வச்சு பயன்படுத்துறது நடக்குது. இதுதான் நடக்குது. ஒரு குரூப் 1000 அக்கௌண்ட் இருக்கு சார். அந்த 1000 அக்கௌண்ட்ல வேற ஒரு 5 பேர் மட்டும் உட்காந்து 1000 அக்கௌண்ட்டை கையாளுறாங்க. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்க முடியாது. வேற ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மொபைல் நம்பர், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி அக்கௌண்ட் இருக்குது, ஒரு லிங்க் இருக்குது. இதை வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு சைபர் கிரைம்ல போயிட்டு அவங்க ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணா எந்தெந்த ஐபி அட்ரஸ்ல வருதுன்னு பார்த்தா அது ஒரே ஐபி அட்ரஸ்ல பல வந்திருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். இதை செய்ய வேண்டியது யாரு? சைபர் கிரைம். சைபர் கிரைம் யாரு கிட்டதுக்கு? அரசாங்கம். அரசாங்கம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுதா? அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு. அரசாங்கம் இதை பண்ணாது. ஏன்னா அரசாங்கம் அந்த சூழல்ல தான் இருக்குது. இங்கதான் பிரச்சனை இருக்குது. அது வந்து இன்றைக்கு அது நடக்க வாய்ப்பில்லை. இன்னும் ஒரு 5 வருடம் கழித்து மாறலாம். அதுக்குள்ள எந்த அளவுக்கு குட்டிச்சவர் ஆகுன்றது தெரியாது. இல்ல சார், இப்போ அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தால பண்ண முடியுமானா முடியும். ஏன்னா இப்போ நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட்டுடைய பேப்பர் வந்து லீக் ஆச்சு. லீக் ஆனதுமே அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, கம்ப்ளீட்டா டெலகிராமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டெலகிராம் வந்து யாருக்குமே ஒர்க் ஆகல. அது கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீட்டுடைய பேப்பர் வந்து டெலகிராம்ல தான் வந்து லீக் ஆச்சுன்றதுனால கவர்மெண்ட் வந்து டெலகிராமை வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணிட்டு அது லாஸ்டா வந்து ஜூலை 22 சாரி ஜூன் 22 26 எக்ஸாக்ட் டேட் எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா தான் வந்து அந்த அக்கௌண்ட்டே வந்து டெலகிராமே வந்து இது பண்ணாங்க. பட் அரசாங்கம் நினைச்சா முடியாததுன்றது எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் இப்போ இந்த ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, யூடியூப்ல வந்து அதுக்கான ஒரு சில டூல் எல்லாம் இருக்கு. அந்த டூல் எல்லாம் யூஸ் பண்ணிட்டாக்கா இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் போடவே முடியாது. போட்டாலும் வந்து அது அந்த கமெண்டே வந்து அங்கே பாப்பப்பே ஆகாது. அது மாதிரியும் இருக்கு.
அதே நேரத்துல யாரு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றாங்களோ அவங்களே கூட போய் அந்த அந்த கமெண்ட்டை வந்து டெலீட் பண்ண முடியும். ஆனா அது யாருமே இப்போ பெருசா செய்துக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நிறைய கமெண்ட் ரொம்ப கேவலமா வருதுங்களா, அதை திரும்ப திரும்ப ஒன்னு ரெண்டு இருந்தா delete பண்ணிக்கலாம் சார். அதுதான் அங்கதான் ரொம்ப பிரச்சனை அதுதான். ரொம்ப வருத்தப்படுற அது மாதிரியா இருக்கு சார் அது. இப்போ சார் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலா அதை படிக்கிறதுக்கு இப்போ இப்போ நான் போடுறேனாக்கா என்னை சார்ந்தவங்களே இப்போ என்னை சார்ந்தவங்களுக்கு தெரிய அக்கௌண்ட்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அந்த அக்கௌண்ட்டை படிக்கும் போது என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்றது கூட நினப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கு அது. ரொம்ப அது ஒரு மாதிரி நம்மளோட இதுல வந்ததுன்னா நம்ம delete இல்ல பண்ணிக்கலாம். சார், ஒரு நல்ல விஷயத்த சொன்னா கூட சார், அந்த நல்ல விஷயத்துக்கு கூட அசிங்கமா இன்னொரு நாளைக்கு நீ நல்லதை கூட சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு கேவலமா அது அந்த அந்த இதுல பாக்குறதுக்கே அருவருப்பு சார். இல்ல அருவருப்பான வார்த்தைகள் சார் அதெல்லாம். எனக்கு எனக்கு அருவருப்பு. பர்சனலா ஏற்பட்ட ஒரு அனுபவம் சார். சார் என் டாட்டர் வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி, அவன் வந்து ஏதோ ஒரு 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 இன்சிடென்ட் நடந்தது. அந்த இன்சிடென்ட்டுக்கு என்ன பண்ணா அவ கமெண்ட் பண்ணான். கமெண்ட் பண்ணதும் அந்த கமெண்ட்டுக்கு கீழே வந்து ஆர்ஐபின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர ஹர்ட் ஆயிட்டா. என்னடா இது, அதாவது தப்பா எதுவும் பண்ணல. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணுக்கு நடக்கிற ஒரு சின்ன ஒரு அநீதியான ஒரு விஷயம் அது. அதுக்கு வந்து அவ கமெண்ட் போட்டா. போட்டதுக்கு ஆர்ஐபி. அதுக்கப்புறம் அவ அந்த பக்கமே போறதே இல்லை. ஏன்னா இது இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலா போட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். ஒன்லி ஃபார் 3 லெட்டர்ஸ் தான். ஆனா அந்த 3 லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு ரொம்ப பெரிய ஹர்ட் ஆயிடுச்சு. என்னடா இது நம்ம போட்டதுக்கு அது ஆக்சுவலா அவளை வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு கமெண்ட் அது. அவ போட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவளை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கணும். ஆனா இந்த மாதிரி போட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப அந்த அதை பத்தி யோசிக்கிறது கூட கிடையாது. எதுக்கு தேவையில்லாம நல்லவங்களை எல்லாம் விரட்டி விடுறதுதான் சார் முதல்ல சார் பண்ணுது ஒரு இந்த விஷயம் social சார், media. அவசியம் இல்லை சார், அவசியம் இல்லை. அதாவது சில விஷயங்கள் நம்ம போறோம், இந்த இடம் சரியில்லைன்னா அங்க இருந்து விளைக்கிறது தான் நல்லது. அதான் அதுதான் சார் நான் சொல்றேன். இப்ப அதுதான் என்ன ஆயிட்டுன்னா விலைக்கு ஓடி போயிடு, எங்கேயும் நிக்காத, நாங்க மட்டும் கொடி கட்டிட்டு பறக்குறோம் எஸ் அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு தீமைகள் எல்லாம் இந்த மாதிரி நல்லா விளைஞ்சு நிக்குது சார். நல்லதெல்லாம் அப்படியே போயிடுச்சு சார். நீங்க எங்க போங்க, நீங்க என்ன, நான் வந்து நீங்க வந்து என்கிட்ட கூட சொல்லலாம், மேடம் நீங்க அதையே பாக்குறதுனால உங்களுக்கு தெரியுது மேடம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை சார். ஏன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, பச்சை கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தா எல்லாம் பச்சையா தெரியும், கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தா எல்லாம் கருப்பா தெரியும். நாங்க வெள்ளை கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் பாக்குறோம். ஆனாலும் எவ்வளோ இடத்துல எவ்வளோ பாக்குறோம் சார். ரொம்ப மனசு ரொம்ப நொந்து போகுது, ரொம்ப நொந்து போகுது. அதை வந்து நீ முறைப்படுத்தாம போற வரைக்கும் சார், இது வந்து நாட்டுல வந்து முறைப்படுத்துதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருல்ல. அப்ப அந்த முறை செய்து காப்பாற்ற முடியலன்னா இறை எதுக்கு இந்த நாட்டுக்கு? எதுக்கு சார் அரசு நாட்டுக்கு? தேவையில்லையே சார். ஒரு நாட்டு மக்களை நல்ல திசை நோக்கி அழைச்சுக்கிட்டு போகல அப்படின்னு சொன்னா அரசாங்கம்ங்கிறது எதுக்கு சார்? தனித்தனியா அவங்க ராஜ்யம் நடத்திக்கிட்டு போனா எப்படி சார் இருக்கும் அந்த நாடு? அந்த மாதிரிதான் இருக்கு. ரொம்ப வருத்தம் சார் எனக்கு. நல்லது நடக்குது, இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை. நல்லவங்க வந்திருக்காங்க, படிக்கிறதுக்கு பயன்படுது. எத்தனை பேர் பயன்படுத்துறாங்கங்கிற அளவு பொறுத்தது தானே சார். அன்னைக்கு ஒருத்தர் அவ்வளவு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு, எவ்வளோ இலக்கியங்களை நாங்க போடுறோம், பாக்குறதுக்கு ஆள் இல்லை. ஒரு இலக்கியங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரு நல்ல விஷயங்களை கேட்க மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் ஆடுனா பாக்குறதுக்கு தயாரா இருக்காங்க. அவ்வளவு ஓடுதுல, மில்லியன் கணக்கு ஓடுது ஆடுறது. ஆனா ஒரு நல்ல விஷயம் பேசுனா அதை பாக்குறதுக்கு 5 பேரு இல்லைன்னா 3 பேரு. அந்த 3 பேரும் வீட்டுல இருக்கிறவங்க கட்டாயப்படுத்தி பார்க்க வச்சிருந்திருப்பாங்க. அந்த 3 பேர் பார்த்திருப்பாங்க. இந்த மாதிரி தானே சார் இருக்குது. அப்ப வந்து நம்ம இந்த சமூகத்துலதான் சார் நிறைய புறையோடி போயிருக்கு. சமூகத்தை திருத்தினாதான் சார் சமூக ஊடகங்களை திருத்த முடியும். இதுதான் நான் சொல்றேன். நம்ம நாராயணமூர்த்தி சார் சொன்னதும் சரி, நீங்க சொன்னதும் சரி, செல்வகுமார் சார் சொன்னதும் சரி, எல்லாமே இந்த தீமையை வந்து ஒழிக்கணும். நல்லது இப்ப சார் நல்ல பாம்பு விஷத்துல இருந்து மருந்து எடுக்கிறான்னு சொல்றாங்க. மருந்தோட அளவு கொஞ்சம் தான், ஆனா அது கடிக்கிறதோட அளவு எவ்வளவு? அப்ப அந்த மாதிரி தீமையினுடைய அளவு அதிகமாகிறது, நன்மையினுடைய அளவு குறைகிறது அப்படின்னா அப்ப அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும்ல சார்.
நீங்களும் நானும் போய் அதை போய் ஏதாவது பண்ண முடியுமா? அப்ப பெரிய எல்லாத்தையும் கையில வச்சிருக்கிற அரசு தானே சார் இதையெல்லாம் பண்ணணும். அதை பண்ணாதது பெரிய வருத்தம் தான். எனக்கு எத்தனை வயசாகுது, நான் போட்டிருந்தேன் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். ஐயோ சார், அந்த ஷார்ட்ஸுக்கு எழுதியிருந்தாங்க பாருங்க, ஐயோ ஐயோ ஐயோ, என் கண்ணு ரெண்டும் எதுக்குதான் இருக்குன்னு நான் நினைச்சேன். அதை பார்த்தோன்னு உடனே டெலீட் பண்ணேன். அதை ஒண்ணுமே இல்லை சார். அது நம்ம எல்லாம் என்ன சார் அப்படியா ஒரு சமூக பொறுப்போட நம்ம போடுறது? நம்ம அப்படியா போடுவோம்? எல்லாத்தையும் அப்படியே கம்ப்ளீட்டா அழிச்சு அதை தூக்கி போட்டேன். நான் போட்டுட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு, என்ன இவ்வளவு மோசமான ஜனங்க இருக்காங்களே இந்த நாட்டுல அப்படின்னு நான் நினைச்சேன் சார். ரொம்ப மோசம் சார். கல்லை விட்டு எரிஞ்சு நல்லவங்களெல்லாம் விரட்டி அடிச்சிருவாங்க சார். அததான் நான் பாக்குறேன். நான் வெள்ளை கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் சார் எல்லாத்தையும் பாக்குறேன். லதா மேடம் வாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னு, நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி நீங்களும் அரசாங்கம் சப்போர்ட் பண்ண சொன்னீங்களே, அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். நான் உன்னை நாராயணமூர்த்தி சாருக்கு அதை அனுப்பினேன் கூட. என்னன்னா, இத்தனை பணம் போட்டீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு இத்தனை 1000 இத்தனை லட்சம் வரும், ஒரு வருஷம் கழிச்சு இத்தனை கோடி வரும்ட்டு யாரோ சொன்ன பரவாயில்ல, ஒரு நல்ல பொறுப்புல இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்ற மாதிரி வருது. அது நிஜமோ பொய்யோ தெரியாது நமக்கு. ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதுக்கப்புறம் அம்பானி, முகேஷ் அம்பானி சொல்ற மாதிரி வந்தது, அப்புறம் சுதாமூர்த்தி சொல்ற மாதிரி வந்தது. இப்ப நான் புதுசா பார்த்தேன், எவ்வளவு நாள் வருதுன்னு தெரியல, பிரியங்கா காந்தி சொல்ற மாதிரி வருது. இது இவ்வளவு அளவுக்கு இத்தனை பேர் சொல்ற மாதிரி வருது. அது அரசாங்கம் தடுத்து நிறுத்தக்கூடாதாங்கிறது எனக்கு பெரிய வருத்தம். எத்தனை பேர்ட்டையும் நான் சொல்லி ஆறி போயிட்டேன். எத்தனை பேர் இது ஏமாந்து போட்டிருப்பாங்க, எத்தனையோ பேர் போட்டிருப்பாங்க நிச்சயமா. இவ்வளவு பெரிய ஆளுங்கள்லாம் போடுறாங்களே அப்படின்னு நினைச்சு போடுவாங்க. அமுதாம்மா சொல்ற மாதிரி, அமுதாம்மா உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். நீங்க என்ன போட்டு அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்தது நீங்க டெலீட் பண்ணிட்டேன் நீங்க? அது பிறகு சொல்லுவாங்க. பிறகு சொல்லுவாங்க. சரி, இப்ப வேண்டாம், இப்ப வேண்டாம். இந்த விஷயம் இது ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்டது, பணம் சம்பந்தப்பட்டது. நீங்க எவ்வளவு பண்ணீங்க கொஞ்சம் அரசாங்கம் ஃபைனான்ஸ்ல? நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க? நான் எங்க சார் பண்ணேன் சார்? பண்ணவங்களுக்காக நான் வருத்தப்பட்டு சொல்றேன் சார். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. கல்யாணி மேடம். சார், அமுதம்மா சொன்னா நல்லா தான் இருக்கும். அது என்னதான் சிம்பிளா தானே போட்டாங்க, அதை ஏன் அப்படி சொன்னாங்கங்கிறத பதிவு பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அது பொறுப்புணர்ச்சியோட தானே போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க செஞ்சது கண்டிப்பா நல்லது தானே செஞ்சிருப்பாங்க. ஷேர் பண்றதுனால ஒரு தப்பு இருக்கு. சரி, அவங்க ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். நல்லதொரு தலைப்பு இன்னைக்கு எடுத்து பேசிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாவும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அதுலயும் அப்படிதான் சொல்றாங்க, சமூக ஊடகம் ஒண்ணு சொல்லுது, ஒண்ணுனாலும் எல்லாத்தையும் பரப்பி விட்டுறாங்க இப்படின்னு ஒரு துளி இதை அப்படியே பரப்பி விட்டு பெருசா நெருப்பாக்கிடுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய நல்லது இருக்கு, நிறைய கெட்டதும் இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது, அது எல்லா விஷயத்திலும் இருக்கிறது தான். இப்போ ஒரு இது இப்போ ரீசெண்டாக ஆவடியில் நடந்ததுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த குழந்தை ஒரு இது இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ நான் ஒரு சிறுகதை படித்தேன், அந்த சிறுகதை இப்போ வெளிவர இருக்கிறது. அந்த சிறுகதையில் அப்படிதான் ஒரு குழந்தை இறந்து போயிடுது. அந்த அம்மா நல்லா தான் கவனிச்சுக்கிட்டாங்க, இருந்தாலும் அந்த குழந்தை இறந்ததுக்கு காரணம் உன்னுடைய சரியான கவனிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியே அந்த அம்மா மனநிலை அவங்க பிசைக்கு போய் அவங்க கடைசியில் அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரியும் இருக்குது. இது இப்போ நடந்ததில்லை, கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த சமூக ஊடகம் வந்ததுனால மட்டும்தான் அது நடக்குதுன்னு இல்லை. அந்த காலத்தில் நம்ம ரோட்டில் இருக்கிறவங்க ஒரு 4 பேர் சுற்றி இருக்கிறவங்க பேசினா கூட நம்ம மனசை பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். அது சமூகத்தோட பிழை ஆரம்பத்திலிருந்தே அப்படிதான் நான் பார்க்குறேன். இது ஊடகத்தினால மட்டும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த தலைமுறை இடைவேளைங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் இருந்தது, அப்பாவுக்கும் நம்மளுக்கும் இருந்தது, நமக்கும் பசங்களுக்கும் இருக்கு. இதுவும் தொடர் கதை தான். அதுல ஒன்றும் பெருசா இப்போ இந்த ஊடகங்கள் வந்துட்டதுனால ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. பழைய திரைப்படங்கள்ல நல்லா இருந்தது. இந்த காலத்து திரைப்படங்கள்ல எல்லாரும் ஒரேடியா வயலன்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ரொம்ப போட்டு அடிக்கிறது, வயலன்ஸ் எல்லாமே இருக்கு. அதை நம்ம தடை பண்ணணும் அப்படின்னா அந்த படங்களையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தடை பண்ணிடணும். அந்த துப்பாக்கி எடுத்துட்டு சுட்டுட்டு இது பண்றது எல்லாமே.
பழங்காலத்துல இருந்ததும் வந்து அடிமைத்தனமா வச்சிருந்தாங்க, அதை எதிர்த்து எதிர்த்து போராடினாங்க அப்படின்னு. இந்த காலத்துல வந்து எப்படின்னா இப்போ வர்றதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்க உடனே ரியாக்ட் பண்ற மாதிரி இப்போ வர்ற ஹீரோக்கள் எல்லாம் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு காவல்துறையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடியலைங்கிறப்ப இவங்க வந்து சட்டத்தை தன் கையில எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு இதா காமிச்சிட்டு இருக்காங்க. அது தவறுதான் அப்படின்னாலும் வேற வழி இல்லை. அது ஒண்ணு. அப்புறம் வந்து ஹம், ஆ இப்போ அந்த பசங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நடக்கிறது பிடிக்காததுனால நம்ம வெளியே போறோம் அப்படிங்கிறது, அது வந்து சேம் ஆட்டிடியூட். இப்போ நம்ம வந்து வீட்டில் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா கூட இல்லைல்ல நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு வெளியே போகிறது. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன விதமான எண்ணங்கள் வித்தியாசமா இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு ஒத்துமையா இல்லை, நான் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு இருந்தா கூட அதை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு ஒத்துமையா இருக்கிறது தான் வீடு அப்படிங்கிறது மாதிரி தான் வாட்ஸ்அப் குரூப்பும். இப்போ நம்ம ஃபேமிலி குரூப்பாக இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம அப்படி தான் பார்க்கணும். நம்ம ஒரு விஷயம் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக சண்டை போட்டுட்டு வெளியே போகிறதுன்னு இருக்கக்கூடாதுன்னு என்னோட ஃபீலிங்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த மாமியார் மருமகள் பிரச்சனையை வந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கணித மேதை ராமானுஜம் வந்து அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிருந்தா அங்கே அவங்க சமைச்சு போட்டிருப்பாங்க, உடல் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த லண்டன் குளிருக்கு அவருக்கு வந்து உடல்நல சரியில்லாத போச்சு. அவர் கடிதம் எழுதிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனா அந்த கடிதத்தை அவங்க அம்மா வந்து அவங்க ஒய்ஃபு கிட்ட கொடுக்கல. அது ஒன்று எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ இப்போ மட்டும் இல்லாம அப்ப இருந்து அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணி ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்க. அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்ன்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா, அது வந்து இருக்கு. அது அப்போ அதை சொல்லும் போது எனக்கு வந்து சோமவல்லியப்பன் சாருடைய நூல்கள் தான் ஞாபகம் வந்தது. இப்போ செல்வகுமார் சார் சொன்ன மாதிரி ஆர்ஐபின்னு போட்டா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டுறணும். நம்ம அப்போதான் நம்ம ஸ்ட்ராங் ஆகும், அவங்களுக்கு நம்ம ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு. ஏன்னா இப்போ நான் நைஜீரியாவில் இருக்கும் போது நான் சொல்லியிருக்கேன் முதல்லயே கூட, நம்ம நேரத்தை வச்சுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யூ லுக் லைக் அ நைஜீரியன் அப்படிம்பாங்க. நான் நார்மலாக தேங்க்யூ வெரி மச்ன்னு சொல்லிட்டு வருவேன். சரிங்களா? அந்த மாதிரி தான் இப்போ வந்து சார் வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு ட்ரெயினுக்கு போகும்போது கேட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம், ஏப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம், இல்லை வேற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கலாம். நம்மளோட இதை நம்ம தான் காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சோமவல்லியப்பன் சார் புக்கு படித்ததுக்கப்புறம் இதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் நைஜீரியாவில் நான் சொன்னது நானே தான் சொன்னது. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது என்ன வேணும், அது ஆக்சுவலா சரியா புரியல சார் எனக்கு. அடுத்தது என்ன வேணும், அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்னு கேட்கறதுக்கான ஒரு இது சொன்னீங்க, அது எனக்கு சரியா அது அப்புறம் சொல்றேன் சார், ஒரே நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து இப்போ நம்ம வந்து இந்த சமூக ஊடகங்கள்ங்கிறது இப்படி தான் இருக்குதுங்கிறத நம்ம குழந்தைங்க கிட்ட திருப்பி, நம்ம குழந்தைங்க மட்டும் இல்லை நம்மளுக்கு நம்மளேவும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வந்து குழந்தைய அனுப்புகிறோம், நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம்னா கூட நிறையா விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம போகிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளே சரிப்படுத்திக்கணும். இப்போ எடுத்து ஒன்று ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இது உண்மையா பொய்யா சரியா தெரியாது, நம்ம கவனித்து பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது நம்மளே தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு இது. அந்த ஆட்டம் போட்டா பாக்குறாங்க, இலக்கியம் போட்டா பார்க்கலன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நானுமே ஆட்டம் வந்ததுன்னா பார்ப்பேன், ஒரு சினிமா பாட்டு ஆட்டம். ஏன்னா ஆதியிலிருந்தே மனுஷனுக்கு ஆட்டம் டான்ஸ் அப்படிங்கிறது பிடிக்கும். எல்லாருக்கும் இலக்கியம் பிடிக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். எல்லாரும் அதை போய் தேடி படிப்பாங்களா அப்படிங்கிறத, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால அதை நம்ம வந்து இதுக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க, இதுக்கு பார்க்குறீங்கன்னு சொல்லும் போதே அதுக்கான இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிடும். நீ ஏன் இதை பார்க்கல, இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்தும் போதே அதுக்கான இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். அதான் சார். இப்போ ஃபினான்ஸ் பற்றி சொன்னாங்க இல்லத்தா, அந்த மாதிரி ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது தான். அது இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இல்லை, முதல்லையுமே இருந்திருக்கு. சிட் ஃபண்ட்ஸ்ன்னு கொண்டு வந்து போட்டுட்டு அதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா? இதனால மட்டுமே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கல்யாணி, சிட் ஃபண்ட் நீங்க சொன்னீங்க, அது வந்து லோக்கல்ல இல்ல சின்ன லெவல்ல இருக்கும். இப்ப சோஷியல் மீடியா வந்து வேர்ல்டு வைடு ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு நல்லவங்கள அனலைஸ் பண்ணி போடுறவங்க இருந்த பிரச்சனையே இல்லை. தெரியாதவங்க ஏமாந்து போய் இவ்வளோ பணம் வருமே நமக்கு அப்படின்ட்டு ரிட்டையர்மெண்ட் பணத்தையும் அதையும் இதையும் போடும்போது தான் ரொம்ப வருத்தம். நீங்க வந்து மேக்ஸ் ஸ்காலர் ராமானுஜன் சொன்னீங்க இல்லையா? நம்ம பிறகு பேசுவோம். அந்த ஒரு விஷயம் வந்து அதுல வந்து அவங்க கை தவறி குழந்தை விழுந்தது, குழந்தை இறக்கல, அதுல குழந்தை விழுந்துடுச்சு. அந்த வீடியோலாம் பயங்கர வைரலான ஒரு வீடியோ. அது அவங்க கை தவறி விழுந்ததுனால
இவங்களுடைய இன்எஃபிஷியன்சின்னு சொல்லி அவங்கள பயங்கரமா ட்ரால் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணை. அதை ட்ரால் பண்ணதுனால தான் அதுக்கு ரொம்ப பெரிய மென்டலி வந்து பயங்கர ஸ்ட்ரகிளிங் ஆகி சூசைட் பண்ணிட்டான். அவன் வேணும்னு போடல, அது கை தவறி விழுந்தது. ஆமா அந்த சார், வீடியோ நான் அப்படி வேணும்னு போட்டாங்கன்னு சொல்லல சார் இல்ல நானு. இல்ல இல்ல அதான் அந்த குழந்தை இறக்கல, குழந்தை ஓ, உயிரோட ஓகே குழந்தைய ஓகே. காப்பாத்திட்டாங்க. இல்ல நம்ம நான் சொன்ன தப்பா கதையில அந்த குழந்தை மாதிரி ஒரு இது இறந்துச்சுன்ற நடந்தது. மாதிரி குழந்தை இறக்கல, குழந்தைய அப்பயே காப்பாத்திட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த வீடியோ வச்சு நிறைய ட்ரால் பண்ணி, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒருத்தங்களை மென்டலி வந்து அசால்ட் பண்றதுக்கு எப்படி வந்து இந்த சோஷியல் மீடியா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்றதுக்காக தான் சொல்ல வந்தேன் நான். நான் அது அதுதான் சார் சொல்றேன். சோஷியல் மீடியா வந்ததுனால மட்டும் இல்ல, இந்த மாதிரி முதல்லயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றேன். நம்ம கிராமத்துக்குள்ளேயே 4 பேர் அப்படியே குசு குசு இல்ல குசுன்னு பேசினாங்களே வேலை அதாவது முடிச்சிடும். நம்ம அதாவது இப்போ 4 பேர் பிரேமம்மா வந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க, வைரமுத்து அவங்க பத்தி கதை. அந்த கதை பேசினப்ப கூட சார் அப்ப மீட்டிங்ல இல்ல, நாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். நானு, செல்வா, ரேணு எல்லாரும் ஆளுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தோம். அதுலயும் அப்படிதான் ஒரு சீன் வரும். அது மாதிரி கிராமத்திலேயே கூட வந்து இந்த மாதிரியான காசிப்பு வந்துட்டு அதனால அஃபெக்ட் ஆகிற குடும்பங்கள் நிறைய இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இருக்குதுனாலும் அதுல ஒரு ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு கிராமத்தை சுத்தி மேக்ஸிமம் வந்து ஒரு 100 பேர் தான் வந்து இந்த காஷிப்லாம் பண்ண முடியும். ஆனா சோஷியல் மீடியால கோடிக்கணக்கா, லட்சக்கணக்கா, கோடிக்கணக்கான்ற மாதிரி எல்லாருமே அவங்கவங்க இஷ்டத்துக்கு, அதாவது ஒரு சார் ஃபேக்கான ஆனா ஒரு கூட அந்த 100 நெரேட்டிவ் செட் பேருங்கிறவங்க பண்றது. அவங்கள சுத்தி இருக்கிறவங்க, அதனால அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அதிகமா. நீங்க அந்த அது வந்து அதாவது மென்டலி டார்ச்சர் அப்படிங்கிறது, அது 4 பேர் பண்ணாலும் அவங்க டார்ச்சர் ஆவாங்க, 100 பேர் அதான் பண்ணாலும் டார்ச்சர் ஆவாங்க. 40 பேர் டார்ச்சர் பண்ணாங்க. டார்ச்சர் தானே சார். லதா, நீங்க ஏதோ கேட்க நீங்க வந்தீங்க. அந்த மேக்ஸ் காலர் ராமானுஜன் சொன்னீங்க இல்லையா, அது வந்து மாமியார் மருமக பிரச்சனை கிடையாது. பையனும் மருமகளும் சேரக்கூடாதுன்னு ஜோசியத்துல சொன்னாங்கன்ட்டு அவங்க அதுல பிலீஃப் பண்ணி அதனால அப்படி நடந்தது. அதனால அது இதோட நீங்க சம்பந்தப்படுத்துறது கரெக்ட் இல்லைன்னு எனக்கு. இல்லப்பா, அப்படி கிடையாது. அதாவது அவங்க அனுப்பாததுனால அந்த மாதிரி கம்யூனிகேஷன், அவரு வந்து லெட்டர் போட்டது இவங்க கொடுக்கல. ஆமா ஆமா சரிங்களா? அந்த கம்யூனிகேஷனை தான் சொல்றேன், நான் மத்ததை சொல்லலை. ஏன் அவங்க கொடுத்துட்டு அவங்க ஒய்ஃபு கிட்டயே சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆமா மாதிரி ஆமா அம்மா ஜோசியத்துல இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லியிருந்தா எவ போய் அந்த மாதிரி பண்ண போறா? கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்கல்ல. ம். நான் இன்னொன்னு சொல்ல கம்யூனிகேஷனுக்காக சொல்றேன். சோசியல் இல்ல, மீடியா இவ்வளவு இதெல்லாம் அளவுக்கு ஊடகத்தை பத்தி தானே பேசுறான் இல்லையா? என்ன பேசுறோம்? எல்லாமே ஊடகத்தை பத்தி தான் சார் பேசுறோம். சொல்லுங்க 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 சார். டைவர்ட் சோசியல் ஆகக்கூடாது. மீடியா வந்து இந்த சொல்லுங்க அளவுக்கு சார். பிரச்சனை கொடுத்தா கூட சில நல்ல விஷயங்களும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த அப்பா புள்ள அந்த கொரோனா பீரியட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சாங்கங்கிறது பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகி ஊரே நேர்லயே போய் எல்லாரும் கொடி பிடிச்சி நின்று அப்புறம் சோஷியல் மீடியால ரொம்ப ஸ்ப்ரெட் ஆனதுனால கவர்மெண்ட் வந்து இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுத்தது, அதுக்கான தீர்வு கிடைச்சது. ஸோ அதெல்லாம் அது மாதிரி சில நல்ல விஷயங்களும் இருக்கு அதனால சோஷியல் மீடியாவுடைய ஸ்ப்ரெட்னால. அதாவது இப்ப நீங்க சோஷியல் சொன்னீங்க மீடியா இல்லையா, ஸ்ப்ரெட் ஆனா இந்த இருங்க இருங்க, கவர்மெண்டே மாறி இருக்கு. இல்ல என்ன பிரச்சனைன்னா, இப்போ லதா மேடம் சொன்னாங்க இல்லையா, ஒரு செய்தி சொன்னாங்க, ஒரு சம்பவம் சொன்னாங்க, அதுக்கான நல்ல விஷயம் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. ஆனா அது வந்து பாதி தகவல் தான் நீங்க சொன்னீங்க, முழுமையான தகவல் சொல்லல. என்ன ஆமா பிரச்சனை, இந்த மாதிரி பாதி தகவலை பரப்பி பரப்பி தான் நாம வந்து பாதி தகவலை கடத்தி பாதி செய்தி தான் கேட்கிறோமே தவிர முழுசா கேட்கறது கிடையாது, முழுசா தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. அதுதான் பிரச்சனை. சார், அப்போ நான் நம்ம என்ன சொல்ல வரேன்னா, என்ன இருங்க, எண்டுங்கிறது சொல்ல வரல நானு. இல்ல நீங்க ஆக்ஷன் நீங்க எடுத்தவங்க இருங்க ஃபாஸ்டா, இருங்க. இல்லன்னா அத அது கூட எடுத்திருக்க மாட்டாங்க. அதாவது நீங்க சொல்ல வந்த செய்தி ஓகே, ஆனா அந்த சொல்ல வந்த செய்தி கேட்கறவங்களுக்கு வேற மாதிரி புரியும், உங்களுக்கு புரிதல் வேற. அப்ப நம்ம பெரும்பாலும் அதுதான் செய்யறோம். வினத்தை தான் சார் இருப்பாங்க. வணக்கம். ஆஹ் எல்லா இதுலயும் நெகட்டிவாவும் இருக்கு, பாசிட்டிவாவும் இருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்கணும். இதுல பயனடைஞ்சது ரொம்ப இருக்குங்கிறது தான் என்னுடைய இந்த ஊடகங்கள்ல பயனடைஞ்சது இதுவா இருக்கு. இப்ப லதாமா அந்த ஒரு இது சொன்னாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டரை என்டாஸ் பண்றது மாதிரி ஒரு இது இருக்கான்னு. அதுக்கு ஸ்டீஃபன் சார் ஒரு கேள்வி கேட்டாரு, நீங்க போட்டிருக்கீங்களான்னு கேட்டாரு. நம்ம ஒரு விவரம் உள்ளவங்க யாருமே அதை போடல, அது சும்மாங்கிறது தெரிஞ்சிருச்சு. யாராவது ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடும். நான் மறுபடியும் வெரிஃபை பண்ணேன், இது பண்ணேன், அது பொய்ங்கிறது தெரியுது. அப்போ அதுலயே ரிப்போர்ட்னு இருக்கு, அந்த ரிப்போர்ட்டும் பண்ணேன் நான். அதாவது செலிபிரிட்டி என்டாஸ்மெண்ட் அது தப்பு, அது ஃப்ராட் அப்படின்னு போடுறோம். அதுக்கு அக்னாலஜி பண்ணா அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் அது வராம இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு பல இது. இப்ப
பலரும் வர்ற போது நாட்டு இன்ட்ரெஸ்டட்னு போட்டோம்னா நம்மளே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த மாதிரி வீடியோ வரல, ரீல்ஸ் வரல, அது போயிட்டு போகுது. நான் இப்போ ஒரு ஜெனரேஷன் ஆங்ஷியஸ் ஜெனரேஷன் அப்படின்னு ஒரு புத்தகம் இதை பத்தி படிச்சேன். அதுல ஒவ்வொரு சென்சி அந்த இதெல்லாம் சொல்லி வரிசையா சொல்றான். அதுல வர்றதுல எதனால வருது, இதுக்கு மாற்று என்ன 2024 பெரிய ஆராய்ச்சி பண்ணி அந்த புத்தகம் எழுதியிருக்காங்க. அதுல ஒவ்வொரு இதுலயும் வர்ற போது அவங்க எழுதுறாங்க, இதுல அதாவது அது என்னென்ன தருது ஆங்ஸைட்டி அப்படிங்கிற போது மனச்சோர்வு, டிப்ரெஷன், தனிமை, தற்கொலை இவ்வளவு வருது. இதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு அவன் சொல்ற போது இதுக்கு வெளியில விளையாடுற நேரம் குறைஞ்சு போச்சு பிள்ளைகளை வச்சுதான் அவன் சொல்றான், சென்சியை வச்சுதான் அவன் சொல்றான். அப்புறம் பிறரிடம் தங்களை ஒப்பிட்டு தாழ்வு மனப்பான்மை ஆகுது. அப்புறம் இவ்வளவு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டமேனு கில்ட்டி ஆகுது. இது அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ஆகுது. சும்மா இந்த ரீல்ஸ் இவ்வளவு நேரம் பார்த்துட்டோமே அப்படின்னு எதையோ ஒன்ன தேட போறோம், ரீல்ஸ்ல போய் முடிஞ்சிருந்தது, அப்புறம் ரொம்ப தூரம் போயிடுறான். அதனால நான் இப்போலாம் தேட போனது என்னன்னு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு தேட போறேன். எங்கிட்டோ அதுல போய் நம்மள எங்கேயோ கொண்டு போய் விட்டுருது. அப்ப அது அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல, 18 நிமிஷம் அவன் சொல்றாரு 5 நிமிஷம் புஸ்தகம் படிக்கிறதுக்கு ஒரு முயற்சி தேவை, ஆனால் 5 வினாடிகளில் இது ஒரு மகிழ்ச்சி தருது. ஆனா அதுக்கு பின்னாடி தர்றது பூரா மன சோர்வு, டிப்ரெஷன் இந்த மாதிரி தான் வருதுன்னு எழுதுறாரு அவரு. அது பல நேரங்கள்ல உண்மைதான். இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, நமக்கே ஒரு கில்ட்டிலாம் வருது. ஆனால நம்ம இத்தனை வீடியோ நம்ம போட்டிருக்க முடியாது இந்த மாதிரி ஊடகங்கள் இல்லாட்டி. ஒரு இங்க பேசுறத ஒரு 30 பேர் 20 பேர் கேட்கிறோம். அதை நான் மறுபடி பகிர்ந்துக்கிற போது ஒரு 200 பேர் 300 பேர் வச்சும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல நான் சந்திக்கிற போது இந்த நிகழ்ச்சிக்கு வரல, இருந்தாலும் அவங்க அதை சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு பயன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்க நான் இந்த இதை பார்த்தேன்னு சொல்றாங்க. நம்ம இப்ப இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரெக்கார்டே பண்ணல, இதுகளெல்லாம் பண்ணல. பிரேமாமா சொன்னாங்க, இது 2 நான்லாம் இயங்குறேன். அதாவது வாட்ஸ்அப்ல இதை தவிர ட்விட்டருங்கிறான், கிளப் ஹவுஸ்னு சொல்றாங்க. அதுல போனவே வெளியிலே வரல. அந்த கிளப் ஹவுஸ்ல நான் ஒரு தவணை ஒருத்தர் சொன்னார்னு உள்ள போனேன். அதுல என்னமோ ஸ்னூஸ் பண்றேன், என்னமோ பண்றோம்ங்கிறான், போக் பண்றோம்ங்கிறான், அப்புறம் கண்டதெல்லாம் பேசுறாங்க. அப்படி எத்தனையோ இருக்கு. இருந்தாலும் அதுல விழிப்பட்டு வர்றது நம்ம சாய்ஸ் தான் நினைக்கிறேன். நம்ம தான் அதுல கொஞ்சம் கவனம் கொள்ளணும். நம்மள ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு கவனம் கொள்ளணும். அப்படிலாங்கிறது இருந்தா நம்ம கொஞ்சம் நம்மளை திருத்திக்க முடியும். இப்ப அமுதாமா சொன்னது மாதிரி சில ஒரு பாடாவது ஒரு இதுல இருந்துச்சுன்னா அது கீழே இருக்க கமெண்ட்ஸ் தாங்க முடியாத கமெண்ட்ஸ் தான் இருக்கு. அப்ப அதெல்லாம் நமக்கு நாட் இன்ட்ரெஸ்ட்னு போட்டு விட்டா அதுக்கப்புறம் அது வர்றதில்லை. அதனால அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நம்மளை காத்துக்கிறது மாதிரி. ஆனா நம்மளே இவ்வளவு உள்ள போறோம்ல போது இந்த வளரிளம் பருவத்துல காலேஜை பத்தி சொன்னாங்க. காலேஜில் கட்டாயமா நான் போன காலேஜஸ் எல்லாம் போனை வச்சுட்டு தான் அங்க வர்றாங்க. சாயந்தரம் தான் அந்த போன் அங்க கொடுக்கப்படுது பல இடங்கள்ல. சில கவர்மெண்ட் ஸ்கூல்கள்ல பிள்ளைய வச்சிருது, அப்புறம் எடுத்து பாத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் இந்த பள்ளிகள இருக்கு. இன்னொரு இது என்னன்னா, அவங்களால வாங்கவும் முடியல. அரசினர் பள்ளியில சில பேர் தான் வாங்கி, ஆனா அப்பா அம்மாவிட்ட போய் தொந்தரவு பண்ணி அப்புறம் பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதனால இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. பல நன்மைகள் இருக்கு, ஆனா பல இதை வைரல் பண்ணி விடுறாங்க. இதுக்குன்னே எத்தனையோ கோடி ரூபாய் வச்சு ஒருத்தரை ப்ரொமோட் பண்றதுனாலும் பண்ண முடியுமா, ஒருத்தரை அழிக்க முடியும்னாலும் அழிக்க முடியுங்கிறாங்க. அதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டா நம்ம கொஞ்சம் பரவாயில்ல, அதை தப்பிச்சு வரலாம் அப்படின்னு தான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஆனா நம்மளை பொறுத்தவரை இத்தனை வீடியோ, இவ்வளவு நேரம் நம்ம பேசுறது இவ்வளவும் நமக்கு கிடைக்காத காலம்தான். அதே மாதிரி ChatGPT-யோ மற்றதோ நமக்கு தேடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அந்த காலத்துல. இப்ப நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. எல்லாத்தையும் ஊடகம்னு நினைச்சா சொன்னா. ஆனா பத்திரிகை ஊடகம் யாரோ ஒரு பெரிய தலைவர் செத்து போயிட்டான்னு போடுறான். அதவே எப்படியோ அலோவ் பண்ணி போயிட்டே இருக்கே. அவர் இங்க இருக்க தலைவர், நான் பேர் சொல்ல விரும்பல, இறந்து போயிட்டாருன்னு போடுறான். அப்புறம் அதுவும் ஓடுது. அதுல கீழே வையிறாங்க, அப்புறம் இது பண்றாங்க. அதுல மதச்சார்புகளா சில கீழே வையிறதுல பல இதுல மதச்சார்புகளா வையிறாங்க. சில இதெல்லாம் நம்ம பாக்குறோம், பார்த்துட்டு அதை தள்ளி விடுறோம்ங்கிறது தான். அப்ப பெரும்பகுதி நிறைய நல்ல இது இருந்தாலும்
பல சில கெடுதல்களும் இருக்கு. அந்த ஆங்ஸைட்டின்னு ஆங்ஸியஸ் ஜெனரேஷன் தான் அந்த புக்குக்கு பேரே. ஜோனாதன் ஹைட்னு தேடி பாருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நன்றி சார். நன்றி நன்றி. வாங்க விமலா மேடம். பேசிட்டோம். அம்மாடி கல்யாணி, நான் வந்து டான்ஸ் பாக்குறத நான் சொல்லல, கொஞ்சம் மற்ற விஷயங்களையும் பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்றது. அந்த இதுல பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய இந்த விஷயங்கள் பார்க்கும் பொழுது அது ஒரு சுவை இருக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்க, இத ரொம்ப அதிகமா பாக்குறாங்க. ஒரு அளவு, இந்த அளவு தான் இதுல ஒரு ஒரு வரிசையா ஒன்று வருது அப்படிங்கும் போது ஒரு அதுல மகிழ்ச்சி விடுகிறார். ஒரே ஒரு செகண்ட். 5 நிமிடம் மகிழ்ச்சி சார் ஒரு நிமிஷம் சார். மத்தவங்க பேசும்போது குறிப்பிட்டு பேசாதீங்க. பேசி முடிச்ச பிறகு பேசுங்க. இதுல நம்ம சாதாரணமாவே முதல்ல ஒரு அல்வாவை சாப்பிட்டுட்டோம்னா அடுத்தது குடிக்கிற காப்பி சப்புன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிடுறாங்க, மனசை ரொம்ப கிறங்க அடிக்கிற, கவர்ச்சியா இருக்கிற அந்த விஷயங்களை எல்லாம் ரொம்ப அதிகமா நமக்கு அதுல பயன்படுத்தும் போது, இந்த பிள்ளைங்களோட வயசு அந்த மாதிரி வயசு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்களாலேயே பொறுத்துக்க முடியாம பாக்குறாங்க அப்படிங்கும் போது, சின்ன பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத இந்த சமூகங்கள் தான் கண்ட்ரோல்ல கொண்டு வைக்கணும் பிள்ளைங்களை. இப்ப இந்த வயசு பிள்ளைங்க அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் எப்படிமா வேற நல்ல திசையை நோக்கி அவங்களால திரும்ப முடியாது தானே. ஏன்னா எந்த உணர்வு மேலோங்கி நிற்கும் ஒரு காலகட்டத்துல அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் அவர்களுக்கு எந்த மாதிரி உணர்வுகள் மேலோங்கி நிற்கும். அப்ப அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருந்தா அப்ப அந்த அறிவுக்கு தீனி போடுறது அப்படிங்கறது குறைஞ்சு போயிடும். அப்ப அதை முறைப்படுத்தி இத்தனை அதாவது ஒரு 100 ரீல்ஸ் வருது அப்படின்னா அதுல ஒரு 10 ரீல்ஸ் டான்ஸ் இருக்கலாம், ஒரு 10 ரீல்ஸ் கல்வி தொடர்பான செய்திகள் இருக்கலாம், ஒரு 10 ரீல்ஸ் அரசியலை பத்தி, அந்த மாதிரி வர மாதிரி அந்த அல்காரிதம் இருந்தது அப்படின்னா எதை எடுத்தாலுமே அந்த மாதிரி ஒரு 10 வரும். பிள்ளைங்களோட அளவு குறையும். அந்த 10க்கு மேல அடுத்தது இதுதான் வரும், இததான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஓரளவு சமூகத்தை சரி பண்ண முடியும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதை தான் நான் குறிப்பிட்டேன். முன்னால பாக்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை, கேட்கறதுக்கு மட்டும்தான் இருந்தது ரேடியோ இருக்கிற காலத்துல. அப்ப நமக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு கிடையாது. படிக்கிறதுக்கு பேப்பரை தவிர வேற ஒரு செய்தியும் கிடையாது. ஆனா இன்னைக்கு பாக்குறது கேட்கறது எல்லாத்துக்கானதும் நமக்கு அமையும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் சரியா அதுல வந்தது அப்படின்னா இது யார் மேல தவறு சொல்றது அப்படிங்கிறத விட அந்த இது போடுறவங்களே இந்த அல்காரிதத்தையே இந்த மாதிரி அவங்க மாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி மாத்தினா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும், அவனுக்கு பயன் இருக்காது. அதுதான் சார் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா அது இல்ல, அதுதான் சொல்ல திட்டம் 6ல சொன்னதை அழகா வசந்திமா சொன்னாங்களே, அந்த ஆளுங்க அந்த மேல இருக்கிற அந்த ஆளுங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு போதை வஸ்துகள் இன்னைக்கு கிடைக்குது. ஆனந்த விகடன்ல எழுதியிருக்கான், நான் சொல்லல. இன்னைக்கு ஆனந்த விகடன்ல ஒரு டாக்டர் மனம் அப்படியே நொந்து போய் எழுதியிருக்காரு. போதை வஸ்துகள் கிடைக்குது, எல்லா விதமான எல்லாமே இந்த பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு கிடைக்குது, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கிடைக்குது சார், எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களுக்கு கிடைக்குது சார். முக்கியமா பொம்பளை பிள்ளைங்க இந்த அநியாயம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு போட்டோஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதாவது மீடியாஸ்ல இல்ல, தனிப்பட்ட விதத்துல போட்டோ எடுத்து இந்த மாதிரி பண்றாங்க. ஆசிரியர் பாத்தீங்களா எவ்வளவு அநியாயமா இருக்குது அப்படின்னு எனக்கு தனிப்பட்ட விதத்துல அனுப்பி நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்மளா சார் போய் கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்மளால என்ன பண்ண முடியும்? வீடு வரைக்கும் தான் ஓரளவு நம்மளால பார்க்க முடியும். பொதுவான இடங்களை பார்க்கணும் அப்படிங்கும் போது அதை நம்ம எப்படி அதை நம்ம கண்காணிக்க முடியும்? எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டோங்கிறோம். இப்ப செயற்கை நுண்ணறிவு இல்லாததையெல்லாம் காட்டுது. உடனே மக்கள் என்ன பண்றாங்க, நிஜம்தான் போல இருக்கு அதெல்லாம் அப்படின்னு அவ்வளோ நம்புறாங்க. அப்ப அவங்கள எப்படி இப்ப பணம் போடுறது கூட நம்ம தேடி பிடிச்சி இது தப்புன்னு கண்டுபிடிச்சோம், தெரியாதவங்க என்ன சார் பண்ணுவாங்க? அப்ப ரொம்ப அறியாமையில இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய பாதிப்பை சார் ஏற்படுத்தும். அப்ப அந்த அறியாமையில இருக்கிறவங்களும் ஒரு மனிதர்கள் தானே, அவங்க தானே அளவுல கூடுதலா இருக்காங்க.
அப்ப அவங்கள சரி கட்ட வேண்டியது இந்த சமூகத்தினுடைய ஒரு பொறுப்பு தானே சார். அதெல்லாம் கொஞ்சம் பண்ணலாங்கிறது தான் என்னோட ஒரு எண்ணமாவே இருக்குது சார். ஆமா, அந்த அதான் நான் அந்த சமூக பொறுப்போட தான் இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம் நினைக்கிறேன். ஆமா. அந்த அதனாலதான் இதை நம்ம சமூக சொல்லும்போது பொறுப்புக்காக தான். யாராவது 4 பேர் காதுல விழாதா ஒரு ஆ, ஆதங்கம் தான். அதுதான். விழுந்ததுன்னா ஏதாவது ஒண்ணு யோசிக்க மாட்டாங்களா இதை பத்தி அப்படின்னு நினைக்கிறது தான். அவங்கவுங்க துன்பத்துக்கு வரும்போது ஆளாகும் போது தான் சார் அதை வந்து பெருசுப்படுத்துறாங்க. அடுத்தவங்களுக்கான துன்பம் அப்படிங்கும்போது கடந்து போயிடுறாங்க. கடந்து போயிடுறோம். ஆனா நம்மளால அந்த மாதிரி போக முடியல. அது அடுத்தவங்களுக்கு வந்தாலுமே எப்படியோ நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னு நம்மளால போக முடியல சார். அடுத்ததை பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையா தான் இருக்கு. தானே மேடம் சொல்லிட்டு இருக்கோம், உனக்கு வந்தா தக்காளி சட்னி, எனக்கு வந்தா ம். ரத்தம். ம். இப்படிதானே சார் நடக்குது. அதுதான். இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு கலந்துரையாடலை தவிர நாம போய் சமூகத்துக்கு வந்து என்னதான் நாம கொடுக்குறோம், எடுத்துக்குவாங்க. ஒரு சிலர் எடுத்துக்குவாங்க, ஒரு சிலர் எடுத்துக்கிறதுக்குன்றதுக்காக கொடுக்கல. யாராச்சும் ஒருத்தர் கேட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு மாற்றம் நடந்ததுன்னா அதுல ஒரு நமக்கு மகிழ்ச்சி, ஏதோ ஒரு நடந்தது அப்படின்றத ஒரு இது நமக்கு தெரியவும் போறது இல்ல. நடக்கும்ன்ற நம்பிக்கையில தான் இந்த நிகழ்ச்சி ஆமா. நடத்துறோமே தவிர சமூகத்தையும் இந்த உலகத்தையும் நாம திருத்தணும்னு நினைச்சோம்னா எந்த காலத்திலயும் திருத்த முடியாது. அது நடக்கும் நடக்காது. ஏன்னா திருத்துவதற்கு அது நாம் வரவும் அது இல்லைன்னு தான் அது நம்ம அது நினைச்சுக்கணும். அதுக்கு 1000 இயேசுநாதர் வந்தாலும் நடக்காது, காந்தி வந்தாலும் நடக்காது, புத்தர் வந்தாலும் நடக்காது. ஏன்னா வந்து நாம உணர்ச்சிகளுக்கு வசப்பட்டவங்க. ஒரு 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 சில நேரத்துல நல்லதை தான் நினைப்போம், ஒரு சில நேரத்துல கெட்டதும் நினைப்போம், ஒரு சில இது நல்லது மாதிரி இருக்கிற தீயவைகளும் நினைக்கிறோம். நம்ம கூடவே இருந்து நமக்கு நல்லது மாதிரி பண்ற மாதிரி கெட்டது நினைக்கிறவங்களும் இருக்காங்க, நல்லது நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாம் சமுதாயத்துல கலந்த ஒரு உணர்வுகளோட தானே மனிதன் வாழறான். அப்போ அந்த உணர்வுகள் வெளிப்படும் போது சில நேரத்துல ரொம்ப கண்ட்ரோல் எல்லாம் இருக்க முடியும். அது வந்து பேருக்கு சொல்லலாம், நான் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் எனக்கு எல்லாம் அப்படின்றதுதான், அதெல்லாம் பொய். உண்மை அது இல்லை. நமக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எந்த நல்லது எந்த கெடுதலும் செய்யாத இருக்கிறவங்க பலர் இருக்காங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத, ஒரு நல்லது நினைச்சு நல்லது செய்யறோமோ இல்லையா, கெடுதல் செய்யக்கூடாதுன்ற அந்த அந்த மனத்திடர்ல நிறைய பேர் இருக்காங்க. அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனா வந்து ஒரு சில சூழ்நிலையில வந்து வேற வழி இல்லாத நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு உணர்வுங்க, அது ஒரு குரூப் இருக்குது. எப்பயுமே இப்படிதான் இருப்பேன்ற ஒரு குரூப்பும் இருக்குது. அது வந்து இருக்கு. இதான் அது எல்லா சமுதாயம். காலத்திலயுமே இருக்குதுதான். அதுக்கு அந்த மாதிரி ஆட்கள் தான் பெரும்பாலானருக்கு வேணும். ஏன்னா அப்பதான் அவங்க வந்து அவங்க நினைக்கிறத சாதிச்சுக்க முடியும். வேற ஒண்ணும் கிடையாது. அதுதானே தவிர மற்றபடி இன்றைக்கு இந்த சூழலுக்கு காரணம் அப்படின்னா எல்லாம் நடக்குது, எல்லாம் ஆகுதுன்னா எனக்கு விட்டுட்டு நான் வேடிக்கை பார்க்கணும். எனக்கு தேவையானது அதுதான். அப்பதான் நான் நினைச்சதை சாதிக்க முடியும். அப்பதான் அதனாலதான் நான் சைலண்டா இருக்கிறேன் அப்படின்றதுதான் உலகத்துல நாம தெரிஞ்சு இன்னைக்கு நேரத்துல இது எல்லா காலத்துலயும் நடக்கிற விஷயம் தான். ஆனா என்னன்னா தொழில்நுட்பம் வளரும் போது இது அதிகமா பகிரப்படுது, அதிகமாக தெரியப்படுது. கொஞ்சம் அதனுடைய வேகம் இன்னும் அதிகரிக்குது. வேற ஒண்ணும் காரணம் கிடையாது. இப்ப இன்னைக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா இன்னைக்கு இத்தனை பேர் உட்கார்ந்து பேசுறோம்னா ஒரு காலத்துல அது முடியாத காரியம். இன்னைக்கு நம்ம இத்தனை பேர் நல்ல ஆலோசனை பண்றோம். அது வந்து விஷயம். பாலை மாணிக்கம் சார், வாங்க உங்க கருத்து சொல்லுங்க. இன்ஃபேக்ட் இந்த இதுக்கு கொரோனாக்கு தான் நன்றி சொல்லணும். எங்க கொரோனாக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டாம். இல்ல சார், இந்த தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு காரணம் கொரோனா தான். இல்லைன்னா இது இருந்த ஜூம் அதுக்கு முன்னால கூட, ஆனா யாருக்கும் தெரியாது. அத நம்ம பிறகு அயர்லாந்துல maybe use அத பண்ணுவாங்க. நம்ம பிறகு பேசலாம். நம்ம அதுக்கு தனியா ஒரு இது வச்சுக்கோங்க. வாங்க சார், பாலை சார். இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா யாருக்கும் பொறுமை இருக்கிறது இல்லை. தனிப்பட்ட மனிதர்களுக்கு தங்களுடைய கோபத்தை வந்து நேரடியாக காட்டிடுறாங்க பேச்சுல. ஒரு நட்புரிமையில பேசினா கூட அவங்களுடைய கோபதாபத்தை உடனே காட்டுறாங்க. ஒரு தடவை பேசி கொண்டு இருக்கும்போது எதிர்முனையில் இருக்கிறவர்கள் லண்டன்ல இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் சென்னைக்கு வந்து உங்களை உதைப்பேன் அப்படிங்கிறாங்க. என்னால தாங்கவே முடியல. நான் மறுநாள் அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டேன், விட்டுட்டேன். போன வருடத்துல திடீர்னு ஒரு நாள் சைஃபர் செக்யூரிட்டி அவன் திடீர்னு ஃபோன் பண்ணி, நீங்க ஒரு இதை போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, அதை டெலீட் பண்ணணும்னா 50,000 ரூபாய் கொடுக்கணுங்கிறான். எனக்கு ஷிவரிங் ஆகி போச்சு. பையனை கூப்பிட்டேன். அவன், நீ ஃபேஸ்புக்ல இருந்தது போதும், நீ சோசியல் மீடியால இருந்தது போதும், நீ எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டான். ஒரு 6 மாசத்துக்கு நான் எதுவுமே பண்ணல.
இன்றைக்கும் சொல்லுவான், அன்னைக்கு நீ நடுங்கின நடுக்கம் இருக்குது இல்ல, அதை இன்னொரு தடவை எப்போ நடுங்குவேன்னு கேட்கிறான். அது ரொம்ப, அதாவது பசங்களை நம்ம கண்டிக்கிறது போய் பசங்க நம்மளை கண்டிக்க முடியாத ஒரு நிலைமையா இந்த சோசியல் மீடியா உருவாக்கிட்டு அதை நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இப்போ எந்த அளவுக்கு நாம இருக்கிறோன்றதும் ஒரு செய்தி. அது ஒரு இதுதானே சார் வந்தது இடையில அந்த மாதிரி வந்து தானே எல்லாரும் பயந்து போய் அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்கேம் அது. அதனால உடனே அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வழியா வாங்க, அப்படி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிக்கிறேன் அதை பத்தி அப்படின்னு நீங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போனீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கால் வரவே வராது உங்களுக்கு அப்படின்னு எல்லாம் நிறைய அவேர்னஸ் கொடுத்தாங்க அந்த சமயத்துல. டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆமா, போன் எல்லாம் எடுக்க கூடாது, அக்கம் பக்கம் போக கூடாது, யாரோடையும் பேசக்கூடாது, எல்லாத்தையும் கட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அது மாதிரிலாம் பேசுவாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சைலேந்திர பாபு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து இதுக்காக ஒரு செப்பரேட்டா வீடியோவே போட்டாருமா. ஆமா. கண்ட்ரி லெவல்ல சில இது பண்ணலாம், இந்த சமூக ஊடகங்கள்ல சில இதுங்கெல்லாம் அது கொஞ்சம் லிபரலா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் அந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் நான் லண்டன்ல இருக்கப்போ எனக்கு 3 times எனக்கு வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை முடக்கிட்டாங்க. அவங்க போட்டாங்க, அப்ஜெக்ஷனபிள் கண்டென்ட்ஸ் ஆர் தேர், ப்ளீஸ் ரிமூவ் இட். அது வரைக்கும் என்னால் ஆப்ரேட் பண்ண முடியல. அப்புறம் என் சன் ஹெல்ப் பண்ணாரு. ஒரு 3 times எனக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. அது ஒண்ணுமே இல்லை, சாதாரண வார்த்தைகள் தான் நமக்கு. பட் அவங்க கண்ட்ரி லா பிரகாரம் அது வந்து அப்ஜெக்ஷனல் வேர்ட்ஸ். அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் சரியாச்சு. அது மாதிரி இங்க நம்ம நாட்டில் அது மாதிரி பண்ணலாம் சிலது தெரியல. எஸ்பெஷலி நான் பார்த்தது இல்லை சார், ட்விட்டர்ல வர மாதிரி அது அன்கண்ட்ரோலபிளா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னமும் நிறைய பேர் அப்படித்தான் சொன்னாங்க. அதை ரொம்ப அளவுக்கு அதிகமான இந்த வார்த்தைகள் நமக்கு படிக்க பார்த்தே உடம்பு கொதிக்குது. அது அந்த வார்த்தைகள் படிக்கும்போது இன்றைக்கு இருக்கிற சூழல் மாறுறதுக்கு இன்னும் நாட்கள் ஆகும். அது வந்து வருஷங்கள் ஆகும். அது ஏன்னா அது இப்ப யார் பண்றாங்களோ அவங்களுக்கு பாதிக்கிற சூழல் வரும்போது இதை மொத்தமா எடுப்பாங்க. அதுதான் அப்ப அன்றைக்குதான் அந்த இது நிலை மாறும்ன்றது என்னோட பார்வை. ஆனாலும் நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். ஆனா நம்ம பேசுறதை தவிர இன்னும் பல செய்திகள் இருக்குது. ஃப்ராட்ஸ், நிறைய ஃப்ராடு நடக்குது. சமூக ஊடகத்துல எவ்வளவு ஃப்ராடு நடக்குது. சமூக ஊடகத்துல ஏமாந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏமாத்துனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி காசு போட்டுக்கணுங்க இருக்காங்க. அசீன் போட்டோ போட்டு ஏமாத்தின ஒரு பொண்ணு இருக்கு. ஒருத்தங்கிட்ட நல்ல லட்சக்கணக்கில் ஏமாத்தி அப்புறம் எவனா ஒருத்தன் சொல்லி, டேய் இது அசீன்றா, இதை போய் இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி அவன் வந்து இங்க இருந்து பார்த்து தேடி கண்டுபிடிச்சு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணான். இந்த மாதிரி பல தகவல்கள் இருக்குது. ஏமாந்தவங்களும் இருக்காங்க. நாம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் நம்ம அறிவாளி ரொம்பன்ட்டு. இந்த அறிவாளியை ரொம்ப அழகா ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. நாம தான் உலகத்துல அறிவாளின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நம்ம ஏமாறுறவங்களும் இருக்காங்க. இதுதான் உணர்ச்சிகள் சில நேரங்கள்ல வந்து நம்மள பழங்கடிச்சிருந்ததுதான் உண்மை. நடக்கும். கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்த சில செய்திகளை நாமளாச்சும் பகிராது இருக்கலாம். நாம கொஞ்சம் அதை கையாளுற முறை வந்து சரியா இருக்கும் அப்படின்றதுதான் தோணுது எனக்கு. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.